ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்கியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்தியமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமच्युतपदाम्बुजयुग्मरुक्मं व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिधार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। முன்னுரைத்த திருவிருத்தம் 100 பாட்டும் முறையின் வரும் ஆசிரியமேழு பாட்டும் மன்னிய நற்பொருள் பெரிய திருவந்தாதி மறவாதபடி 87 பாட்டும் பின்னுரைத்ததோர் திருவாய் மொழி எப்பொழுதும் பிழையரா 1102 பாட்டும் இந்நிலத்தில் வைகாசி விசாகன் தன்னில் எழில் குறுகை வருமாறா இறங்கு நீயே। காசிரியோர் தாம் வாழ கலியுகத்தே வந்துதித்து ஆசிரியப்பாவதனால் அருமறை நூல் விரித்தானை தேசிகனை பராங்குசனை திகழ்வகுலத்தாரானை மாசடையா மனத்து வைத்து மறவாமல் வாழ்த்துதுமே। மிக சிறிய பிரபந்தமா இருந்தாலும் அனுபவம் அதிகமாக தரக்கூடிய பிரபந்தம் திருவாசிரியம். ஏன்னு கேட்டா, நேத்தே பார்த்தோம், சம்சார துஸ்ஸகத்துவம், சம்சாரத்தை தாங்க முடியாத திருவிருத்தத்தில் சொல்லி எம்பெருமான் தன்னுடைய சொரூப ரூப குண விபூதிகளை எல்லாம் ஆழ்வாருக்கு பிரகாசமாக காட்டி தந்துருள, அப்பொழுது ஆழ்வார் அதை அனுபவித்தும் ஜீவர்களுக்கு அதை உபதேசமாக பாடியும் கொடுத்தது திருவாசிரியம் என்கிற விஷயம். பரதாழ்வான் நேர சித்திரக்கூடத்திலே பெருமானை பார்க்கும் போது எந்த நிலையிலே இருந்தாரோ அந்த நிலையிலே, அந்த ஆனந்தத்திலே ஆழ்வார் இங்கே திளைத்திருக்கிறார் அப்படின்னு. அதிலே முதல் பாசுரம் செக்கர்மா முகிலெடுத்து என்கிற பாசுரம் நாம் பார்க்கணும். இதிலே இந்த பாசுரத்திலே எம்பெருமானுடைய திருமேனியை மிக அழகாக ஆழ்வார் அனுபவிக்கிறார். எம்பெருமானை அனுபவிக்கும் போது ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்யா என்று சொன்ன ரீதியிலே முதலிலே ஸ்வரூபம், அடுத்தது ரூபம். ரூபம்தான் திருமேனி. முதல்ல ஸ்வரூபம், அதுக்கப்புறம் திருமேனி, அதுக்கப்புறம் குணங்கள். அப்படிதான் வரணும். கத்தியத்துல அப்படிதான் சாதிக்கிறார் எம்பெருமான். எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யக்காரர் முதல்ல அகிலஹேய பிரத்யநீக சமஸ்தோஸ்து விலக்கணானந்த ஞானானந்தைக ஸ்வரூபா. எம்பெருமானுடைய ஸ்வரூபம் ஞான ஆனந்த ஏகஸ்வரூபமாக ஹேய பிரத்யநீகமாக கல்யாண குணேகதானமாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திவ்ய ஆத்மஸ்வரூபத்தை முதல்ல சொன்னார். அதுக்கப்புறம் தான் எம்பெருமானுடைய திருமேனியை பத்தி ஆச்சரியமாக சாதிக்கிற அப்படின்னு நாம் பார்க்கிறோம். அந்த மாதிரி ரீதியில முதல்ல ஸ்வரூப அனுசந்தானம், அதுக்கப்புறம் திருமேனி அனுசந்தானம் தான் வரணும். ஆனால் இங்க பாசுரத்துல முதல்ல திருமேனி அனுசந்தானம் தான் வருகிறது. ஆழ்வார் முதல்ல அதை தான் மங்களாசாசனம் பண்றார். என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, நம்மை பொறுத்தவரை சொரூபத்தை ஒரு எம்பெருமானுடைய திருமேனி விசேஷமானது. இத சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். ஸ்வரூபாத் சுவாமினோ ரூபம் உபாதேய தமம் விதுஹூ. நம்மளை எல்லாம் எடுத்துப்போமே, இப்ப நம்ம எடுத்துப்போம். எம்பெருமானுடைய ஆத்மஸ்வரூபத்தை பத்தி நமக்கு என்ன தெரியும், என்ன புரியும், என்ன தெரியும், என்ன அனுபவிக்கிறோம்? ஆனால் எம்பெருமானுடைய திருமேனி பத்தி நன்னா தெரியும், நன்னா அனுபவிக்கிறோம். அதான் நமக்கு தெரிஞ்சவரை சொல்றேன். கோயில்கள்ல அர்ச்சாவதாரத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருமேனி, அந்த மாதிரி மூலவருடைய திருமேனி, உற்சவருடைய திருமேனி, அதெல்லாம் ஓரளவு நமக்கு நன்னா தெரியும். அதனாலே நன்னா அனுபவிக்க முடியும். அதனாலே மகரிஷிகள் முதலானவர்கள்லாம் அந்த சொரூபத்தை நினைத்துக் கொள்வார்கள். ஆனா உண்மையில ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே சாதிக்கிற மகரிஷிகள் கூட சொரூபத்தோட திருமேனியில் தான் அவர்களே ஊற்றம் நிறைய காண்பிக்கிறார்களாம். ஏன்னா அதுதான் சுபாஸ்ரயம்.
அதை தான் வச்சு தியானம் பண்ண முடியும். சொரூபத்தை வச்சு தியானம் பண்ணுவது என்பது கஷ்டம் ரொம்ப. அதனாலே ரெண்டு விதத்துல பார்க்கலாம். மகரிஷிகளை எல்லாம் வைத்து பார்த்தால் சொரூபத்தை விட திருமேனி விசேஷம். ஏன்னு கேட்டா அதை வைத்து தியானம் பண்ணுவது சுலபம், சொரூபத்தை தியானம் பண்ணுவது கஷ்டம். நம்ம எல்லாம் வைத்து பார்த்தால் சொரூபத்தை விட திருமேனி தான் நமக்கு நன்னா புரியும். ஏன்னா சொரூபம் வேதாந்தத்தை பார்த்து புரிஞ்சுக்கிறதெல்லாம் கஷ்டம். ஆனா திருமேனியை நேர காமிச்சு இவர்தான் பெருமாள் அப்படின்னு சொன்னா நமக்கு நன்னா புரியுறது அப்படிங்கிறது. இப்போ ஆழ்வாருக்கு என்ன கேட்டான்னா, என்ன புரியுங்கிறதெல்லாம் இருக்கட்டும், இந்த அனுபவம் அப்படின்னு வரைச்ச சொரூப அனுபவத்தை காட்டிலும் எம்பெருமானுடைய திருமேனி அனுபவங்கிறது ரொம்ப விசேஷமா இருக்குங்கிற ஆழ்வார். அனுபவம்னு வச்சு பார்க்கலாம். ஆழ்வாருக்கு அனுபவம் தானே பிரதானம். அதுல எம்பெருமானுடைய சொரூபம் ஞான ஆனந்த சொரூபமா இருந்தா கூட அதை காட்டிலும் எம்பெருமானுடைய திருமேனி எத்தனை அழகா சேவை சாதிக்கிறார். அந்த திருமேனியை அனுபவிப்பதே ஆனந்தமா இருக்கு. அதாவது சொரூபம்ங்கிறது சாட்சாத் எம்பெருமான், திருமேனிங்கிறது சாட்சாத் எம்பெருமான் இல்ல, எம்பெருமானுடைய திருமேனி அவருடையது. ஆத்மா அனுபவம் இல்லை, இது எம்பெருமானுடைய திருமேனி அப்படின்னு வருது. அப்ப எம்பெருமானுடைய திருமேனி அனுபவத்தை காட்டிலும் சாட்சாத் எம்பெருமானே அவருடைய சொரூபத்தை அனுபவிக்கிறது தான் ஆனந்தமா இருக்கும். அப்படின்னா எங்களுக்கு அப்படி இல்லைங்கிற அதை எல்லாரும் சுவாமி தேசிகன் வரதராஜ பஞ்சாசத்திலே சாக்கிம் தொமேவ தபவேதி விதர்கடோலாம் அப்படிங்கிற வரதராஜ பெருமானுடைய திருமேனி தான் சேவிச்சு அந்த திருமேனிக்கு தான் ஸ்தோத்திரம் பண்றார். வரதராஜ பஞ்சாசத்துல எம்பெருமானுடைய திருமேனி தான் விரத சிகரி சீம்னா சத்பவான் பத்மயோனேகன் ஆரம்பிச்சு திருமேனி தான் ஸ்தோத்திரம் பண்றார். இப்ப சொரூபம் என்ன ஆச்சுன்னு கேட்டான்னா, அப்படி ஒண்ணு இருக்கான்னா இந்த திருமேனி வேற சொரூபம் வேறன்னு எனக்கு தெரியலையே. பெருமாள் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், இவர் பெருமாளுடைய திருமேனி இவர், அப்படித்தானே? எனக்கு அப்படி தெரியலையே, இவரே தான் பெருமாள் நினைச்சுட்டு இருக்கேன். சாட்சாத்தா நம்ம கண்ணுக்கு நேர சங்க சக்கர பாணியாக எந்த திருமேனி தெரியுறதோ அதை தான் பெருமாள் நான் நினைச்சுட்டு இருக்கேன். ஓ, இவர் பெருமாள் இல்லையா, இவர் பெருமாளுடைய திருமேனி தானா? அப்ப ஆத்மாங்கிறது வேறையா அப்படின்னா எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு அதெல்லாம் வேண்டாம். இது திருமங்கை ஆழ்வாருடைய பரம சித்தாந்தம். இது திருமங்கை ஆழ்வாரை பத்தி சுவாமி தேசிகன் சொல்லும் போது அர்ச்சாவதார விஷயத்திலே திருமங்கை ஆழ்வார் தேகாத்மா அபிமானிங்கிற. தேகாத்மா அபிமானினா என்ன அர்த்தம் கேட்டான்னா, நாஸ்திகள்லாம் என்ன பண்ணுவாங்க கேட்டான்னா, ஆத்மான்னு ஒண்ணு இருக்கிறதே ஒத்துக்க மாட்டான். சரீரம் தான் ஆத்மா அவனை பொறுத்த வரைக்கும். நாஸ்திகர்கள்லாம் இருக்காளே அவெல்லாம் கண்ணுக்கு தெரியாத இந்த ஆத்மாவெல்லாம் ஒத்துக்கிறது கிடையாது. நம்ம சரீரம் தான் ஆத்மா, சரீரத்துக்கு சுகம் வருது, அந்த சுகத்தை அனுபவிச்சுருக்கணும்னு சொல்ற. திருமங்கை ஆழ்வார் பெருமாளுடைய அர்ச்சாவதார விஷயத்துல அப்படியா, பெருமாள் ஒருத்தர் இருக்காரு, அதெல்லாம் இருக்கட்டும், நேர கண்ணுக்கு நேர யார் தெரியறாரோ அவர் தான் பெருமாள். இல்ல சீவை குண்டத்துல பெருமாள் ஒருத்தர் இருக்கார், அவர் எடுத்துட்ட திருமேனி தான் இதுன்னா அவர் எது வேணா இருக்கட்டும். என்னை பொறுத்த வரைக்கும் கண்ணுக்கு நேரம் நான் சேவிக்கிறேன், நான் அர்ச்சிக்கிறேன், நான் பிரதட்சணம் பண்ணக்கூடிய இந்த அர்ச்சாவதார மூர்த்தி இருக்காரு, இவர் தான் பெருமாள். இவருக்கு மேல ஆத்மான்னு ஒண்ணு இருந்தான்னு கேட்டா நாஸ்திகர் மாதிரி நான் ஆயிடுவேன். பெருமாளை பொறுத்த வரைக்கும் எனக்கு இவர்தான் பெருமாள், உள்ள ஆத்மா இருக்கா இல்லையா எனக்கு பிரச்சனை இல்லைன்ற. அந்த மாதிரி திருமங்கை ஆழ்வாருடைய வைபவத்தை சுவாமி தேசிகன் சாதிக்கிற மாதிரி சாக்கியும் தொமேவ தவவேது விதர்க்கடோலாம், நீயே வா இல்ல உன்னுடைய திருமேனியா கேட்டா விதர்க்கம் தான் விட்டார் தேசிகன். சாஸ்திரத்துல சொல்லியிருக்க ஆத்மா வேற, திருமேனி சரீரம் வேற, அடிப்படை சாஸ்திரத்துக்கு. நமக்கும் ஜீவாத்மாவுக்கும் அப்படிதான், நம்முடைய சரீரங்கிறது வேற, நம்முடைய ஆத்மாங்கிறது வேற. பரமாத்மாவுக்கும் அப்படிதான், பரமாத்மாவுடைய சரீரங்கிறது வேற, பரமாத்மாவுடைய ஆத்மாங்கிறது வேற வேறதான், அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனால் எங்களுடைய அனுபவத்தை வைத்து பார்க்கும்போது இந்த திருமேனியே அப்படி ஆனந்தமயமா இருக்கிறபடினால இதுக்கு மேல ஆத்மான்னு ஒண்ணு எதுக்கு அப்படின்னு தோன்றது. அதனால இந்த திருமேனியை பார்த்தா நீ தான் திருமேனிங்கிற, இல்ல என்னுடையதுன்னா உன்னுடையதுன்னா இல்ல, நீயே தான் திருமேனி, திருமேனியே தான் பெருமாள் அப்படின்னு சொல்லும்படியா இருக்கான். அதனால அந்த ரீதியில ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய அனுபவம் அப்படிங்கிறது இருக்கிறபடினால முதல்ல எம்பெருமானுடைய திருமேனியை முதல்ல அனுபவிக்கிற, அப்புறம் சொரூபாதி வைபவங்களை எல்லாம் பின்னாடி மெதுவாக பார்க்கலாம் அப்படின்னு ஆழ்வாருடைய திருவுள்ள. இப்போ முதல் பாசுரம், எம்பெருமானுடைய திருமேனி அது திருப்பார்க்கடல்லே எம்பெருமான் சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆச்சரியமான திருமேனியை ஆழ்வாருக்கு எம்பெருமான் காட்டி அருள, அந்த திருமேனியை நேராக சேவித்து ஆழ்வார்
இந்த பாசுரத்தை அனுசந்தானம் செய்கிறார். திருப்பார்கடல்ல பெருமாள் எப்படி இருப்பார்னு கேட்டான்னா பெரிய திருமேனி அது. நம்ம கோயில்கள்லாம் சின்ன திருமேனியை நம்ம சேவிக்கிறோம். ஆனா ஒரு மலை போன்ற ஒரு திருமேனி, மலை போனா மலை அளவே இருக்கக்கூடிய ஒரு திருமேனி. கோயில்ல நாம ஏன் சின்னவரா சேவிக்கிறோம்னா, கோயில்ல சின்னவரா தானே ஏழை பண்ண முடியும். அர்ச்சாவதாரத்துல பெருமாள் நம்ம அர்ச்சனைக்கு ஏத்த மாதிரி தானே எழுற. நாம அர்ச்சிக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தான் எழுற. திருவனந்தபுரத்துல அனந்த பத்மா பெருமாள் ரொம்ப பெரியவரா இருந்தாராம் அவதாரம் பண்ணச்ச, திவாகர மகர்ஷிக்கு அவதாரம். அப்போ 3 யோஜனை தூரம் இருந்தாராம். 3 யோஜனை தூரம்னா எத்தனையோ மைல் கணக்குல போகும், 10-15 மைலுக்கெல்லாம் மேல போகும். அத்தனை பெரியவரா இருந்தாராம். அப்ப திவாகர மகர்ஷி என்ன சொன்னார், அர்ச்சாவதார பெருமாள் நாங்க அர்ச்சனை பண்ணணுமே, நாங்க என்னைக்கு இப்ப திருவாராதனம் பண்றது? திருவாராதனம் பண்ணச்ச பெருமாள் திருவடியிலேருந்து திருமுடி வரைக்கும் தானே திருவாராதனம் பண்ணணும். என்னைக்கு திருவாராதனம் பண்றது? எப்படி பிரதட்சிணம் பண்றது? அதனால சுருக்கி கொள்ளணும் அப்படின்னு பெருமாள் அதனால சுருக்கின்ட்டார். திவாகர மகர்ஷி சொன்னபடினாலே பெருமாள் சுருக்கின்றார் அப்படின்னு வரும். அதனால அர்ச்சாவதார பெருமாள் நமக்காக சுருக்கின் இருக்கார், தன்னுடைய திருமேனியை சுருக்கின்று சேவை சாதிக்கிறார் அப்படின்னு வைக்கலாம். நம்ம பந்தவாசி அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு ரங்கநாத பெருமாள் இருக்கார். ரங்கநாத பெருமாள் கோயில் இருக்கு, இப்பவும் இருக்கு. ரொம்ப பிரசித்தமான கோயில், நல்ல உற்சவங்கள்லாம் நல்லா நடக்கக்கூடிய கோயில். அங்க போய் ஒரு தான் பெருமாளை சேவிச்சு பார்த்தா சட்டுன்னு ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா ரங்கநாதன் ரொம்ப சின்னவரா இருக்கார், சயன திருக்குளத்துல இருக்கார். அடையனுக்கு ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதனையும் இன்னும் பெரிய ஊர்கள்ல அங்கங்க திருவனந்தபுரம் முதலான ஊர்கள்ல பெருமாளையும் சேவிச்சு பெருமாள் கிடந்த திருக்குறள்னா பெரியவரா சனிச்சுட்டு இருப்பார்னு நினைச்சுட்டு இருக்கார். அங்க பார்த்தா ரொம்ப சின்னவரா சனிச்சுட்டு இருக்கார். ஒரு பக்கம் ஆச்சரியமா இருந்தது, இன்னொரு பக்கம் வேடிக்கையா இருந்தது. பெருமாள் எப்படி எல்லாம் இருக்கார். இப்போ பெரிய திருமேனி கூட சின்ன திருமேனி ஆகும், சின்ன திருமேனி கூட பெரிய திருமேனி ஆகும். அந்த மாதிரி இப்ப அர்ச்சாவதாரத்துல கோயில்கள்ல சின்னவரா சேவை சாதிக்கிறாரே தவிர, ஒரு திருப்பார் கடல்ங்கிறது கடல் எவ்வளவு பெருசு, அந்த கடல் நடுவுல ஒரு மலை ஒண்ணு இருந்தா எவ்வளவு பெருசா இருக்கும். அந்த மலை கடலுக்கும் மேல ஒரு மலை ஒண்ணு இருந்தா எப்படியோ அப்படி பெருமாள் திருப்பார்கடல்ல சேவை சாதிக்கிறார். அதை ஆழ்வார் சேவிச்சு பாடுற பாசம். செக்கர்மா முகிலெடுத்து மிக்க செஞ்சுடர் பரிதி சூடி அஞ்சுடர் மதியம் பூண்டு பல சுடர் புனைந்த பவளச் செவ்வாய் திகழ் பசுஞ்சோதி மரதகத குன்னம் கடலோன் கைமிசை கண்வளர்வது போல் பீதகவாடி முடிப்பூன் முதலாம் மேதகு பல்கலன் அணிந்து சோதிவாயவும் கண்ணவும் சிவப்ப மீதிட்டு பச்சை மேனி மிக பகைப்ப நச்சு விலை கமறுதலை அரவினவழி ஏறி எரிகடல் நடுவுள் அரிதுயில் அமர்ந்து சிவனயனிந்திரன் இவர் முதன் அனைத்தோர் தெய்வ குடாங்கள் கைதொட கிடந்த தாமரையுந்தி தனிப்பெரு நாயகா மூல கலந்த சேவடியோயே. ரொம்ப ஆச்சரியப்பாவிலே ரொம்ப ஆச்சரியமான பாசுரத்தை இங்கே சாதிக்கிறார். எல்லா தேவர்களும் சேவிக்கணும் என்பதற்காக திருப்பார்கடலிலே பெருமாள் இருக்கக்கூடிய நிலைமையை ஆழ்வார் நேர சேவித்த உடனே ஒரு உபமானத்தை சொல்லி ஆழ்வாருடைய திருமேனியை அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசை. ஏன் அப்படின்னு கேட்டா, ஏன் உபமானத்தை சொல்லி அனுபவிக்கணும்னா, இல்லாட்டா சொல்ல முடியாது. அத கேட்டா என்னன்னு சொல்றது, என்ன விதமா சொல்ல முடியும்? பெரியவாச்சன் பிள்ளை வியாக்கியானத்துல அழகா ஒரு விஷயம் சாதிக்கிறார். ஒருத்தன் யானையை பார்த்தானாம், அப்பதான் பார்க்கறான். அப்புறம் யானை 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 பார்த்தா ஆச்சரியமா இருக்கு, யானையை பார்க்கறான். அப்பதான் இது வரைக்கும் ஏதோ கேள்விப்பட்டிருக்கான். சாதாரணமா அங்கே நாட்டிலே இருக்கக்கூடிய நாய் பண்ணி ஆடு இதெல்லாம் தான் பார்த்திருக்கான், பெருசா எதுவும் பார்த்தது இல்லை. திடீர்னு ஒரு நாள் காட்டு யானை ஒண்ணு வந்தது. அந்த யானையை பார்த்தான். எப்படி இருக்குன்னா, யானை யானை யானைன்னு சொல்லவே தவிர எப்படி இருக்குன்னு என்ன சொல்றது? ரொம்ப பெரிய மேனிப்பா யானைக்கு, ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு ஏதோ 1-2 சொல்லாமே தவிர அந்த ஆச்சரியத்தை சொல்ல முடியாது இல்லையா? அந்த மாதிரி ஆழ்வாருக்கு இப்போ பெருமாள் திருப்பார்கடல்ல பெருமாளுடைய ஒரு சயன திருக்கோலத்தை காட்டியருள அதை பார்த்த உடனே ஆழ்வாருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலையா? இந்த திருமேனியை பத்தி நான் என்ன சொல்லுவேன்னு யோசிச்சு பார்த்தேன். இதை நேரம் சொல்ல முடியாது, அதை காட்டிலும் இதுக்கு ஒரு உபமானத்தை சொல்லலாம் அப்படின்னு உபமானத்தை ஆரம்பிக்கிறார். ஒரு உபமானத்தை சொல்லி புரிய வைக்கலாம். புரிய வைக்கிறது மாத்திரம் இல்ல, அனுபவிக்கலாம். அதனால உபமானத்திலிருந்து ஆரம்பிக்கலாம், அப்பதான் ஓரளவு சொல்ல முடியும்.
அந்த உபமானம் நேரம் நிக்குமானா பெருமாளுடைய திருமேனிக்கு சமமாகுமானா சமமாகாது. ஆனா கூட புரிய வைக்கிறதுக்கு ஒரு தீபத்தை காட்டி சூரியனை புரிய வைக்கிற மாதிரி கண்ணு புதுசா ஒருத்தனுக்கு வந்ததுன்னா கண்ணு அப்பதான் வருது, முதல்ல அப்பதான் பாக்குறான். அவனுக்கு ரொம்ப நாளா என்ன ஆசைன்னா சூரியனை பார்க்கணும்னு ஆசை. யாரோ சொல்லி சொல்லி கேள்விப்பட்டிருக்கான். சூரியனை பார்க்க முடியல. இப்போ கண் கட்ட அவளுக்கு முதல்ல எதிர்க்க விளக்கு தான் காமிப்பா. அப்படியே விளக்க பார்த்தா, ஆஹா சூரியனா, இதுதான் சூரியனா? இது சூரியன் அல்லப்பா, இதை போல கோடி மடங்கு பிரகாசத்தோடு இருக்கும் அப்படின்னு சொல்றான் இல்லையா? அந்த மாதிரி ஒரு உபமானத்தை காமிச்சா அதை போல பல மடங்கு எம்பெருமான் ஆச்சரியமாக எழுந்தருளி இருப்பவன் அப்படின்னு அர்த்தம். அதனால என்ன உபமானம் அப்படின்னு கேட்டா, ஒரு பெரிய பார்க்கடல், ஒரு பெரிய கடல், அந்த கடல் மேலே ஒரு பெரிய மலை, ரொம்ப பெரிய மலை, அந்த மலைக்கு மேலே மேகங்கள், அந்த பக்கம் பார்த்தா சூரியன், இந்த பக்கம் பார்த்தா சந்திரன், நடுவுல பார்த்தா நட்சத்திரங்கள், அந்த வானத்து அளவும் உயர்ந்து இருக்கக்கூடிய ஒரு மலை. அந்த மலையில ஒரு பக்கம் சூரியனும் ஒரு பக்கம் சந்திரனும், அப்படி பார்த்தா மேல நட்சத்திரங்களும், இந்த பக்கம் பார்த்தா அப்படியே கீழே பார்த்தானா மேகங்கள், அங்க சிவந்த மேகங்கள் அப்படியே மலையை சுத்தின்னு இருக்க. அந்த கடல் நடுவுல அந்த மலைங்கிறது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. செக்கர்மா முகிலெடுத்து மிக்க செஞ்சுடற்பரிதி சூடி. செக்கர்னா சிவந்தான் அர்த்தம். சிவந்த மேகங்களை எல்லாம் அந்த மலை உடுத்தின்னு இருக்கான். மலை எம்பெருமான் எப்படி பீதக வாடை உடுத்தி கொண்டிருக்கிறானோ அந்த மாதிரி அந்த மலையானது தன்னுடைய இடுப்பிலே நல்ல மேகங்களை எல்லாம், சிவந்த மேகங்களை எல்லாம் உடுத்தி கொண்டிருக்கு. மிக்க செஞ்சுடற்பரிதி சூடி, அதை காட்டிலும் சிவந்ததாக இருக்கக்கூடிய பரிதி அப்படின்னா சூரியன். அந்த சூரியனை தலையில தரிச்சிருக்கு. அதான் அந்த மலையினுடைய சிகரத்துல மேல சூரியன் இருக்கான். அஞ்சுடர் மதியம் பூண்டு. அதே சமயம் இன்னொரு பக்கம் பார்த்தா சந்திரன் இருக்கான். அஞ்சுடர் அப்படின்னா அழகான குளிர்ந்த பிரகாசத்தை உடைய சந்திரன். அந்த சந்திரனை ஒரு பக்கம் தரிச்சிருக்கேன். அந்த மலைகளை பார்த்தா வேடிக்கையா இருக்கும். திருமலையில போகும்போது பார்த்தாலும் எப்படி இருக்கும் கேட்டா, அந்த மலையிலேயே ஒரு பக்கம் வெயில் இருக்கும், ஒரு பக்கம் நிழல் இருக்கும், அப்படியே மேகமா போகும். நம்ம கீழே இருந்து பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். மலையிலேயே ஒரு பக்கம் நல்ல பிரகாசமா இருக்கும், வெயில் இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அங்க ஒரே இருண்டு மேகம் இருந்துருக்கும். அந்த மேகம் அப்படியே போயிட்டு இருக்கும். அது வேடிக்கையா இருக்கும். மேகம் வந்து கிழக்கேந்து மேற்க போறதுன்னு வச்சுக்கோங்க. வடக்கு பக்கம் இருக்கிற மேகம் கிழக்கேந்து மேற்க போகச்ச தெற்கு பக்கம் அப்படியே வெயிலாவே இருக்கும். அது மலையில பாக்குறதுக்கு ஆனந்தமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு பக்கம் சூரியனையும் இன்னொரு பக்கம் சந்திரனையும் தன்னுடைய சிரசிலே, தன்னுடைய சிகரத்திலே தரித்து கொண்டு ஒரு மேகம் ஒண்ணும், பச்சை மாமலை மேகம் ஒண்ணு இருக்கு. செக்கர் மாமுகிலுத்து மிக்க செஞ்சுடர் பரிதி சூடி அஞ்சுடர் மதியம் பூண்டு, சந்திரனை தரித்துக் கொண்டிருக்கு. பல சுடர் புனைந்த பவள செவ்வாய். இதுக்கு மேல பல சுடர், நிறைய நட்சத்திரங்கள். பல சுடர்னா பிரகாசம், அந்த பிரகாசத்தை புனைந்த பிரகாசத்தோடு சேர்ந்து இருக்கிற பவள செவ்வாய். பவளம் போன்ற சிவந்த, வாய்னா இடம் அர்த்தம். மலையில இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தோம்னா அங்கங்க நட்சத்திரங்கள்லாம் இருக்க மாதிரி இருக்கு. இன்னும் அந்த மலையிலேயே என்னென்னமோ தேஜஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? எத்தனையோ பல சுடங்க பல நிறத்துல இருக்கும். சிவப்பு, கருப்பு அப்படி எல்லாம் நிறைய இருக்கும் மலையிலேயே. தாத்துக்கள்லாம், தாத்து பொடிகள்லாம் மலையில நிறைய இருக்கும். ஒண்ணு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். பல சுடர் போன இந்த பவள செவ்வாய், நிறைய தேஜஸோடு பிரகாசமாக இருக்கக்கூடிய பவளம் போன்ற செவ்வாய், சிவந்த இடங்களை உடையதாய் அப்படின்னு அர்த்தம். திகழ் பசுஞ்சோதி மரகத குன்னம். திகழ் நன்னா பிரகாசிக்கிற பசுஞ்சோதி, பச்சையா இருக்கக்கூடியது, பச்சையாக பிரகாசிக்கிறது. ஒரு மரகத கல் இருக்கும் இல்லையா? நவரத்ன கல்ல மரகத கல்லுங்கிறது பச்சையா இருக்கும், பிரகாசிக்கும். நம்மெல்லாம் ஆத்துல பாக்குறோம். இந்த மரகதம்ங்கிறது நிறைய பேர் ஆத்துல இருக்கும். இல்ல பெருமாள் கிட்ட நம்ம சேவிக்கலாம். திருக்குழந்தையில 6ஆவது பெருமாள் எல்லாம் மரகதத்தோடு சேவை சாதிக்கிற மரகத கிரீடம் அதெல்லாம் உண்டு. பச்சையா இருக்கும், பிரகாசமா இருக்கும். ஒரு மரகத கல் மலை அளவு, மலையில பாறாங்கல் இருக்கும் இல்லையோ, பாறாங்கல்லுக்கு பதிலாக மரகத கல்லே ஒரு மலையா வந்து அப்படி இருக்கும். பெரிய மலையாக ஒரு மரகத கல் வந்ததுன்னா பல வளன் பிரகாசிச்சுண்டு மலை பச்சையா இருக்கும் இல்லையோ. திகழ் பசுஞ்சோதி மரகத குன்றம், ஒரு மரகத மலையானது பச்சை நிறத்தோடு கூட, பசுஞ்சோதினா பச்சை நிறத்தோடு பிரகாசிக்கிறது. கடலோன் கைமிசை கண் வளர்வது போல், அந்த மலை அதுவும் கடலுக்கு நடுவில் இருக்குன்னு வைக்குவோம்.
எங்க பூமியில தரையில இல்ல, பார்க்கடல்ல. கடலோன் கை விசை அப்படின்னா கடல் இருக்காயே, அந்த கடல்கள், அதாவது அந்த மலையில அந்த கடலுடைய அலைகள்லாம் வந்து அடிக்கிறது. அப்ப என்ன ஆகுது, இந்த கடலோன்னு ஒருத்தன் இருக்கான் இல்லையோ, சமுத்திர தவன் அப்படின்னு ஒருத்தர் வச்சுக்கோங்க, சமுத்திரராஜன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவன் தன்னுடைய கையால் அந்த மலையை தடவி கொடுக்குறான். தன்னுடைய அலைகளால கையினாலே மலைகளை அப்படியே வருடி கொண்டு இருக்கான். அப்ப அந்த மலை அப்படியே ஆனந்தமா தூங்குறது அப்படின்னு வச்சுக்கோங்க. கடலோன் கண்மிசை கடலோன் கைமிசை கண் வளருவது போல். கடலோன்னா கடலுக்கு அதிபதியான சமுத்திரராஜன், அவனுடைய கையினாலே இது அவன் கையில படுத்துன்னு தூங்குற மாதிரி அந்த அலைக்கனோட தூங்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. கண் வளருவது போல். பர்வதராஜன் ஒருத்தன், சமுத்திரராஜன் ஒருத்தன். சமுத்திரராஜன் தன் கையில அப்படியே தடவி கொடுக்க அந்த கைக்கு நடுவில் அந்த பர்வதராஜனை ஏந்தி நிற்க, அந்த பர்வதராஜன் மரகத மலையாக இருக்கக்கூடியவன் அவன் அதுல மெதுவா நித்திரை செய்து தூங்கிட்டு இருந்தா, ஒரு பக்கம் பார்த்தா மேல தேஜஸ், சூரிய தேஜஸ், சந்திர தேஜஸ், இன்னொரு பக்கம் பார்த்தானா இந்த பக்கம் நிறைய பலவிதமான பிரகாசங்கள், கீழே பார்த்தானா மேகம் அப்படிங்கிற ஒரு அரைச்சி வந்த ஆடை. இதோட ஒரு பர்வதமானது சமுத்திரத்திலே இருக்கும்போது கடலோன் கைவிசை ஒரு பர்வதராஜன் கண் வளர்வது போல் அவன் தூங்கிண்டு ஏகாந்தமா தூரத்துல தான் பார்க்க முடியும். இப்படிப்பட்ட சேவை இருக்கும் இல்லையோ, இதை கிட்ட போய் மலையில ஏறி பாக்குறது கிடையாது. தூரத்திலேருந்து கரையிலேருந்து பாக்குறா தேவர்கள்லாம். சமுத்திரத்துல பார்க்கடல நடுவுல பெருமாள் திருமேனி இருக்கும். தேவர்கள்லாம் கரையிலேருந்து சேவிக்கிற அப்படிதான் வரும். பார்த்தா நடுவுல பார்க்கடல் நடுவுல பெருமாள் இந்த திருமேனி சேவிச்சா இப்படி இருக்கும் அவளுக்கு. கடலோன் கைமிசை கண் வளருவது போல், அது போல பெருமாள் இப்ப சேவை சாதிக்கிறாராம். ஆக எம்பெருமானுடைய திருப்பார்க்கடல் சேவையானது அதுக்கு உபமானத்தை சொல்லிதான் அனுபவிக்க முடியும்னு இப்படி ஆச்சரியமான ஒரு உபமானத்தை சொல்ற. செக்கர்மா முகிலெடுத்து மிக்க செஞ்சுடர் பரிதி சூடி அஞ்சுடர் மதியம் பூண்டு பல சுடர் புனைந்த பவள செவ்வாய் திகழ் பசுஞ்சோதி மரகத குன்னம் கடலோன் கண்மிசை கடலோன் கைமிசை கண் வளருவது போ. அது போல பெருமாள் இருக்க. அப்பா ஒரு வழியா உபமானம் சொல்லியாச்ச, இனிமே உப்பமே பெருமாள் திருமேனி எப்படி இருக்குன்னு கேட்டான். பீதக வாடை முடிப்போன் முதலா மேதக பல்கலன் அணிந்து சோதிவாயவும் கண்ணவும் சிவப்ப மீதிட்டு பச்சை மேனி மிக பகைப்ப நச்சு விரைக்க வருதலை அரவினமலை ஏறி எரிகடல் நடுவுள் அரிதுயில மருந்து. இதே மாதிரி பெரிய திருமேனி முன்னாடி உபமானத்துல என்னென்ன சொன்னோமோ அது அப்படியும் அத்தனையும் அப்படியே இங்க உபமேயத்துல இந்த பகவான் திருமேனியில இங்க வருதான். எப்படி வருதுன்னா, பீதக வாடை முடிப்பூன் முதலா. பீதக வாடை வண்ண பீதாம்பரம் தாச்சின்னு இருக்கான். அந்த மலையானது எப்படி மேகங்களையே மஞ்சள் நிறமால இல்ல சிவந்த மேகங்களை தரிச்சுட்டு இருக்கோம், அந்த மாதிரி மஞ்சளும் சிவந்தும் கலந்த நிறத்திலே பீதாம்பரத்தை எம்பெருமான் தரிச்சுட்டு இருக்கான். முடிப்பூன் முதலா. முடினா கிரீடம். இந்த கிரீடம் இன்னும் பல ஆபரணங்கள், கிரீடமகுட அப்படிலாம் சொல்றாரு இல்லையோ. கிரீடமகுட சூடாவதம்ச, சிரஸ்லயே 3 இருக்கு. கிரீட்டம்னு ஒண்ணு, மகுடம்னு ஒண்ணு, சூடாவதம்சம்னு ஒண்ணு. அந்த மாதிரி இங்கேயும் ஒரு பக்கம் சூரியன் ஒரு பக்கம் சந்திரன் அப்படின்னு தான் சொல்ற. அந்த மாதிரி பெருமாளுக்கும் முடிப்பூன் முதலா கிரீட்டம் முதலான ஆபரணங்கள் இதெல்லாம் நிறைய இருக்கு. மேதகு பல்கலன் அணிந்து பல ஆபரணங்கள் சேர்ந்திருக்கான். மேதகு மேன்மை மிகுந்த, தமிழ்ல மேதகுன்னு வாய்ப்ப கூட, மேதகு கவர்னர் அப்படின்னு மேன்மை மிகுந்தன்னு அர்த்தம். இந்த இடத்துல மேன்மை மிகுந்தன்னா என்ன அர்த்தம் கேட்டானா, பெருமாளுடைய திருமேனிக்கு ஏற்ற மாதிரி பொருத்தமா இருக்கக்கூடிய பல ஆபரணங்கள் அர்த்தம். மேதகு பல்கலன் அணிந்து சோதிவாயவும் கண்ணவும் சிவப்ப. சோதிவாயவும் மிகவும் பிரகாசத்தோட இருக்கக்கூடிய திருவாய், திருப்பவள செவ்வாய். அதுக்கப்புறம் எம்பெருமானுடைய கண்ணவும் திருக்கண்கள், சோதி அதுவும் ஒரு சோதியா இருக்கு. திருக்கண்களும் பிரகாசிக்கிறது, திருவாயும் பிரகாசிக்கிறது. திருக்குறுங்குடி முதலான ஊர்களில் போய் சேவிச்சோம்னு வச்சுக்கோங்க, அந்த கண்ணால பெருமாள் நம்மளே பார்க்கலாம்னு தோணும், அந்த வாயினால நம்மளோட பேசுற மாதிரி தோணும், அந்த கண்ணால் நம்மளை பார்க்கிற மாதிரி தோணும் பெருமாள். இதே மாதிரிதான் இந்த பாசத்துல இருக்க மாதிரிதான் நின்ற திருக்கோலம் அங்க. அந்த மாதிரி சோதிவாயவும் கண்ணவும் சிவப்ப. எம்பெருமானுடைய திருப்பவள செவ்வாய் என்ன, திருக்கமல கண்கள் என்ன, இதெல்லாம் எல்லாமும் சிவந்து நிற்க, சிவந்து அதே சமயம் பிரகாசத்தோட இருக்கச்ச எப்படி ஆனால் அந்த மலையில நாம பார்த்தோமோ இல்லையோ, மலையில
பல சுடர் புனைந்த பவள செவ்வாய் அப்படின்னு சொன்னோம் இல்லையோ. அப்ப பல சுடர்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய பவள செவ்வாய் அப்படின்னு சிவந்த வாய்னா அங்க பிரதேசம்னு அர்த்தம். இங்க செவ்வாய்னா எம்பெருமானுடைய திருவாயே இருக்கு. சோதிவாயவும் கண்ணவும் சிவப்ப மீதிட்டு பச்சை மேனி மிக பகைப்ப. மீதிட்டு இதுக்கும் மேல என்ன கேட்டா பச்சை மேனி எம்பெருமானுடைய திருமேனி. அந்த ஆபரணங்கள், அந்த சோதிவாய், அந்த திருக்கண்கள் இதோடு கூட போட்டி போடும்படியான ஒரு திருமேனி. ஏன்னா முகம் நன்னா இருக்கு, உடல் நன்னாலே அப்படின்னு இருக்கக்கூடாது. கண்ணு நன்னா இருக்கு, மூக்கு நன்னாலே அப்படின்னு இருக்கக்கூடாது. கண்ணு நன்னா இருக்கு, மூக்கு நன்னா இருக்கு, வாய் நன்னா இருக்கு, முகம் நன்னா இருக்கு, அதுக்கு ஏத்த மாதிரி மேனி இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி மீதிட்டுங்கிற, மீதிட்டுனா இதுக்கு மேலே வெற்றி கொண்டுன்னு அர்த்தம். இந்த அழகெல்லாம் மேலே, அழகுக்கெல்லாம் மேலே அழகாக இருக்கக்கூடிய பச்சை வேணி மிக பகைப்பா, அது ரொம்பவும் பிரகாசமாக இருக்கு அப்படின்னு. இந்த ஆபரணங்களுக்கும் இந்த தாமரை கண்களுக்கும் இந்த திருவாய்க்கும் ஏற்றதாக இருக்கக்கூடிய, இல்ல அதற்கு மேலே உயர்ந்ததாக இருக்கக்கூடிய ஆச்சரியமான ஒரு திருமேனி. மீதிட்டு பச்சை மேனி மிக பகைப்பம். பசுமை நிறமானது மிகவும் பிரகாசமாக இருக்கும்படியாக அந்த எம்பெருமானுடைய திருமேனியை காட்டிலும் அந்த திருமேனியில இருக்கிற பச்சையானது பிரகாசமா இருக்கு என்று எல்லாரும் கொண்டாடும்படியாக எம்பெருமான் இருக்கான். அங்கே சொன்ன விஷயம் எல்லாம் இங்க வந்திருக்கு. அங்க பல நட்சத்திரங்கள்லாம், இங்க பல ஆபரணங்கள்லாம் இருக்கு. அங்க நட்சத்திரங்களோடு பிரகாசிக்கக்கூடிய பல இடங்கள் அப்படின்னு கேட்டானா அதிலேயே நட்சத்திரத்தினாலேயே பிரகாசிக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்தந்த இடங்களே பிரகாசிக்கும் சொன்னேன். அந்த மாதிரி இங்க எம்பெருமான் திருமேனியே பல ஆபரணங்கள்னாலே பிரகாசிக்கிறது. பச்சை மாமலை போல் மேனின்னு சொல்ற மாதிரியாக இருக்கு. எல்லா பொருத்தமும் அந்த மலைக்கு என்னென்ன சொன்னோமோ அந்த எல்லா பொருத்தமும் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மலையை நாம கற்பனை பண்ணிண்டா அது போல பெருமாள் இருக்கான். ஆழ்வார் பொறுத்த வரைக்கும் அவர் கற்பனை பண்ணிக்கல, ஏன்னா நேர சேவிக்கிறார். அப்போ நேர சேவிச்சு இந்த பாசுரம் அருளி செய்கிறார். அதனால மீதிட்டு பச்சை மேனி மிக பகைப்ப நச்சு வினை கவர் தலை அரவினமளி ஏறி எரி கடல் நடுவுள் அரிதுயில மருந்து. மேல ஆதிசேஷன்ல சயனிச்சிருக்காரு இல்லையா, அதை வஸ்தின்னு சொல்லணும். நச்சு வினை, விஷம், விஷத்தையே வினையாக கொண்டவன், செயலாக விஷம் கக்குவதே செயலாக கொண்டவன். எதிரிகள்லாம் கிட்ட வர முடியாதபடி ஆதிசேஷன் இருக்க. அவர் விஷம் கேட்கினா எல்லாம் எங்கேயோ புசுங்கி போயிடுவான் மொத்த பேரும். நச்சு வினை கவர் தலை, கவர்கின்ற தலை. அதாவது ஆதிசேஷனுடைய சிரசு பார்த்தோம்னா ஏதோ இருக்கன்னெல்லாம் அப்படி மழந்து எம்பெருமான் மேலே குடையாக படிந்து, வெறும் குடை கூட அந்த மாதிரி படிஞ்சு இருக்காது, மேலே ஏறி படிந்து எம்பெருமானுக்கு கவிழ்ந்திருந்து சேவை செய்கிறார். கீழே பார்த்தானா கீழையும் ஆதிசேஷன் தான், மேலேயும் குடையா இருக்கார், கீழையும் படுக்கையா இருக்கார். நச்சுவினை கவர் தலை, கவர்கின்ற தலைகளை உடையவன், கவிழ்ந்திருக்கிற தலைகளை உடையவன் ஆதிசேஷன் ஒரு அர்த்தம். நச்சு விலை கவர் தலை அரவு, அப்படிப்பட்ட ஆதிசேஷன். அந்த ஆதிசேஷனுடைய அரவின் அமளி ஏறி, ஆதிசேஷன் என்கிற படுக்கையிலே ஏறி எம்பெருமான் அதுக்கு மேலே ஏறி சனிச்சுட்டு இருக்கான். எரி கடல் நடுவில் அருத்துயில் அமர்ந்து, எரி கடல் அலைகள்லாம் எரியும்படியான கடல் நடுவிலே, நடுவுள். முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த மலை எப்படி அலைகளை கொண்டிருக்கிற சமுத்திரராஜன் தன் கையிலே, அலைகளாகிற கைகள்னாலே மலையை தாங்க அவன் கையிலே மலை படுத்துட்டு இருக்கு. அம்மாவுடைய கையில குழந்தை படுத்துட்டு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இந்த சமுத்திரராஜனுடைய கையில அந்த மலை படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கான். கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் இருக்க. ஆதிசேஷன்ல படுத்துட்டு இருக்கிறதும் அப்படிதான் இருக்க. எரி கடல் நடுவில் அருத்துயில் அமர்ந்து, இங்க வந்து பார்க்கடல் இருக்கு, அதுக்கு நடுவுல ஆதிசேஷன், ஆதிசேஷன் தன் மடியில படுக்க வச்சுருக்கான் எம்பெருமான். எரிகடல் நடுவுள் அரிதுயில் அமர்ந்து, அதுல எம்பெருமான் துயில் அமர்ந்திருக்கிறான். அந்த துயில் அரிதுயில், அறிகின்ற துயில் அர்த்தம். அதாவது துயில்னா அறிவு இருக்காது, ஆண்டாள் அறிவுராய்கிறார். நீ தூங்கினது போறோம் அறிவுராய்கிறார். ஏன்னா தூக்கம்னா அறிவு இல்லைன்னு அர்த்தம். ஆனா இங்க எம்பெருமானை பத்தி என்ன சொல்றாங்கன்னா அறிதுயில்கிறார், அறிவே துயில் அவனுக்கு. சிந்தையே யோக நித்ரா அப்படின்னு பெயர். உறங்குவான் போல் யோகு செய்த பெருமானை அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். உறக்கமே அது ஒரு விதமான சிந்தை. பெருமான் உறங்கின்னு இருக்கான்னா அது ஒரு சிந்தை பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம். மூச்சுன்னு இருக்கான்னா அது ஒரு சிந்தை பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம்.
அதனால பெருமாளுடைய துயிலுங்கிறது அறிவில்லாத துயில் இல்ல, ஜெகத் ரக்ஷண சிந்தையோடு கூட பெருமாள் இருக்கார். அப்படின்னால எரிகடல் நடுவுள் அரித்துயில் அமர்ந்து துயில் அமர்ந்திருக்கிறான் எம்பெருமான், யோக நிதிரையை அடைந்திருக்கிறான். அப்படிப்பட்ட திருப்பார்கடல்ல இருக்கிற எம்பெருமானை யாரு சேவிப்பார்? நம்மளா சேவிக்க முடியுமா? ஏதோ ஆழ்வார் சொல்ற, ஆழ்வார் சொன்ன உடனே நமக்கும் ஓரளவு புரியுது எப்படி திருப்பார்கடல்ல இருப்பான். ஆனால் திருப்பார்கடல்ல தேவர்கள் சேவிக்கிறான். தேவர்கள் சேவிக்கிறதுக்கு தான் திருப்பார்கடல் வந்திருக்கிறதே பெருமாளே. நம்ம சேவிக்கிறதுக்கா நம்ம ஊர்ல வந்திருக்க மாதிரி, நம்ம லோகத்துல வந்திருக்கிற மாதிரி தேவர்கள் சேவிப்பதற்காக அவர்கள் இருக்கக்கூடிய லோகத்திலே வந்திருக்காங்க. அதான் திருப்பார்கடல். சேவிகண்டத்தை விட்டு கீழே இறங்கி வந்திருக்காங்க. அங்க தேவர்கள்லாம் போவா. தேவர்களுக்கெல்லாம் எப்பாவது ஏதாவது கஷ்டம்னா தான் போவா போல இருக்கு, அடிக்கடி போவாளான்னு தெரியல. ஏதாவது கஷ்டம்னா எம்பெருமானை போய் சேவிப்பா, இல்ல ஏதாவது நல்லதுன்னா சேவிப்பான்னு இருக்கட்டும். அப்ப நேரம் திருப்பார்கடல் கரையில போவா. வரலாம் புராணங்கள்லாம் எப்படி வரும் கேட்டா, திருப்பார்கடல் கரையில போவா. அங்க எம்பெருமான் சேவை கிடைக்காது. உடனே என்ன பண்ணுவாங்க கேட்டா ஸ்தோத்திரம் பண்ணுவான். அந்த ஸ்தோத்திரத்துக்கு இணங்கி எம்பெருமான் சேவை சாதிப்பான். அப்போ கரையிலேருந்து சேவிக்கிறா. கடலுக்கு நடுவுல இருக்க பெருமான் என்ன கவனிக்கலாம், கடலுக்கு நடுவுல பெருமான் இருக்கான், அதை கரையில இருந்து சேவிக்கிறான். அப்படின்னா எவ்வளவு தூரம், எத்தனையோ கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய பெருமானை சேவிக்கிறான். எப்படி கரையில இருந்து அவ்வளவு தூரம் சேவிக்க முடியும்னா, அங்க பெரிய மலையா இருக்காரா, அந்த மலையை இங்கேருந்து பார்க்க முடியும். எத்தனையோ மைல் கணக்குல தள்ளி இருந்து கூட அந்த மலை அப்படிங்கிற மலை தூரத்துல இருந்து கூட தெரியும் இல்லையோ, அந்த மாதிரி திருப்பார்கடல்ல உண்மையிலேயே மலை அளவு, பெரிய இமயமலை அளவு எம்பெருமான் அங்கே திருமேனியோட இருக்கிறபடினால அதை கரையிலேருந்தே தேவர்கள் சேவிக்க முடியும் அல்லவா. அதனால கரையிலேருந்து தேவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள். அப்ப எம்பெருமான் அவர்களுக்கு வார்த்தையை சொல்லு. இப்படிதான் புராணத்துல வரும். முதல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவா, அப்புறம் எம்பெருமான் சேவை சாதிப்பான், அப்புறம் மறுபடியும் ஸ்தோத்திரம் பண்ணுவா. அப்ப தேவர்கள் எல்லாம் சேவிக்கும்படி எம்பெருமான் இருக்காங்க. சிவனயனிந்திரன் இவர் முதல் அழைத்தோர் தெய்வ குழாங்கள் கைதொட கிடந்த. ஆழ்வாருக்கு திருப்பார்கடல்ல எம்பெருமான் சேவை சாதிக்கச்ச கூடவே இவாளும் சேவை சாதிக்கிறான். இவாளும் சேவிச்சுட்டு இருக்கான். ஆனா திருவனந்தபுரம் மாதிரி, திருவனந்தபுரத்துல பத்மநாப பெருமாள் திருப்பார்கடல் பெருமாள் தான் அவர். அவரை எல்லாரும் சேவிச்சுட்டு இருக்கா பின்னாடி. அப்படிதான் பெருமாள் எழுதிருக்க. நாம இங்க இருந்து பார்க்கச்ச பெருமாளையும் சேவிக்கலாம், பெருமாளுக்கு பின்னாடி தேவர்கள் சேவிச்சுட்டு இருக்கிறதையும் பார்க்கலாம். அந்த மாதிரி ஆழ்வார் பார்க்கும்போது பெருமாள் சேவிச்சு அப்படி பார்த்தான்னா தேவர்கள்லாம் கை கூப்பிண்டு அவள் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கான். எந்த தேவர்கள் பார்த்தா தோர்க்காரே வரும், அவர்தான் சிவன். அதோ பக்கத்துல இருக்க பிரம்மா. இங்க ஒருத்தர் பிரகாசமா இருக்காருன்னா அவர் இந்திரன். சிவனயன் இந்திரன் இவர் முதல் அனைத்தோர். இன்னும் பக்கத்துல இருக்கோம்ல நிறைய தேவர்கள் பா, யார் யாரும் வந்திருக்கா. வருணன் குபேரன் நிறைய பேர் இருக்கா. முக்கியமான 3 பேரை சொல்லிட்டார். சிவனயன் இந்திரன் இவர் முதல் அனைத்தோர் தெய்வ குழாங்கள். தேவர்கள்ல கூட்டம் கூட்டமா இருக்கா. எத்தனை பேர்லாம் சொல்ல முடியாது. மருத்துகள், சப்த மருத்துகள் 7 பேர், அஷ்ட வசுக்கள் 8 பேர், துவாதச ஆதித்யர்கள் 12 பேர், ஏகாதச ருத்ரர்கள் 11 பேர். இப்படிலாம் கூட்டம் கூட்டமா இருக்கு. அவர்களுடைய சேர்ந்த அஸ்வினி தேவர்கள் 2 பேர். இப்படி எல்லாம் வேதத்தில் நிறைய வரும். அவர்களுடைய பரிவாரங்கள் எல்லாத்தோடையும் சேர்த்து கும்பலாக தேவர்கள் அப்படியே நின்று சேவிச்சுருக்கா. அதோட ஆழ்வார் பார்க்கிறார். என்ன ஆச்சரியமான ஒரு சேவை. தேவர்களோடு சேர்ந்து அந்த பெருமாளை சேவிக்கணும்னா இப்படி இருக்கணும். சிவனயனிந்திரன் இவர் முதல் அனைத்தோர் தெய்வ குழாங்கள் கைதொட. அவன்லாம் கை கூப்பின்னு இருக்கா மொத்த பேரும். இப்போ பெருமாள் என்ன பண்றாருன்னா கைதொட கிடந்த ஒரு சயன திருக்கோலத்தில் இருக்க. அங்கதான் அவர் பெருமாள்ங்கிறத காமிக்கிறார். படுத்துன்னு இருக்கும் போது கை தூவின்னு இருந்தார். ஒருத்தர் நமக்கு எதிர்க்க கை கூப்பினா வச்சுக்கோங்க, பதிலுக்கு நாமளும் கை கூப்புவோம். இல்ல சாதாரணமானவன் தான் எழுந்து நிற்போம். கொஞ்சம் மரியாதை வேணுமோ இல்லையோ. படுத்துட்டு இருக்கும்போது யாராவது வந்தாருன்னா எழுந்து நிற்கணுமோ இல்லையோ. யாராவது வந்தா எழுந்து நிற்போம், ஒரு மரியாதை. இப்போ இத்தனை தேவர்கள் வந்திருக்காளே, பெருமாள் எழுந்து நிற்க வேண்டாமா அப்படின்னா எதுக்கு எழுந்து நிற்கணும்? இவரெல்லாம் அந்த தேவர்கள் ஜாத்தியாக பின்ன என்ன கேட்டா, தாமரையுந்தி தனிப்பெரு நாயகா. தனிப்பெரு நாயகன் சார். யாரு எழுந்து நிற்கணும்? ஒரு ஆச்சாரியன் இருக்க, பெரிய ஆச்சாரியன். அவர் மெதுவா கொஞ்சம் நயனத்துல இருக்கான்னு வச்சுப்போம். இன்னும் சிஷ்யன் போனான்னா என்ன பண்ணணும் கேட்டா, இன்னும் ஆச்சாரியன் எழுந்து நிற்பாருன்னா அவர் சயனத்துல இருக்க. சிஷ்யன் போனான்னா அவர் திருவடி கீழே கை கூப்பிண்டு சிஷ்யன் தான் நிற்பான். நான் சேவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிற்பான். அவர் எப்ப எழுந்துக்கிறாரோ எழுந்துக்கட்டும், அது வரைக்கும் இந்த சேவையை சேவிச்சுட்டு இருக்கேன் நான் அப்படின்மா. ஏன்னா இது ஒரு அழகான சேவை அவனை பொறுத்த வரைக்கும். சிவனயனிந்திரன் இவர் முதல் அனைத்தோர் தெய்வ குழாங்கள் கைதொட கிடந்த. அவர் கிடக்கிறார்.
இவர்கள்லாம் கைதொழுது கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அவன் தனிப்பெரு நாயகன், இவர்களுக்கெல்லாம் நாயகன். தாமரையுந்தி தனிப்பெரு நாயகா, தாமரை உந்தி தனிப்பெரு நாயகன் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக அவனுடைய திருநாபியிலே தாமரை பூ இருக்கு. அதை பார்க்கிற பிரம்மா இந்த நாபி கமலத்துல இருக்காரு. நாபி கமலத்திலான பிரம்மா இருக்கார். அப்ப சிவன் பார்க்கிற அந்த பிரம்மா கிட்டே தானே நான் வந்தேன் அப்படின்னார். இந்திராதி தேவர்கள்லாம் பார்க்கிறா, நமக்கெல்லாம் மூலமானது இந்த நாபி கமலம் தானே அப்படிங்கிறா. அப்ப எல்லாருக்கும் பித்ருஸ்தானத்துல இருக்கார், எல்லாரையும் படைத்தவர். அதை காமிக்கிற அந்த நாபி கமலம் மூலமாக இந்த பூல இருந்து தானே சகல பிரபஞ்சமும் உண்டானது, அதுல தானே நீங்க எல்லாம் இருக்கிறீர்கள் அப்படின்னா. அப்போ தேவன் எம்பெருமானுக்கு அல்லால், அதாவது தேவம் எப்பொருளும் படைக்க பூவில் நான்முகனை படைத்த தேவன் எம்பெருமானுக்கு அல்லால் பூவும் பூசரியும் தகுமே அப்படின்னு ஆழ்வார் சொல்றாரு இல்லையா. தேவும் எப்பொருளும் படைத்த பூவில் நான்முகனை படைத்த. லோகத்துல என்னென்ன தேவர்கள் யார் யார் இருக்காளோ, மனுஷர்கள் யார் யார் இருக்காளோ எல்லாரையும் படைப்பதற்காக முதல்ல ஒரு தாமரைப்பூ வந்தது. அதுல பிரம்மா வந்தார், அதுக்கப்புறம் தான் எல்லாரும் வந்தார். அப்போ தாமரை பூ தான் எல்லாத்துக்கும் மூலம், அது தெரிஞ்சுக்கோங்க. நாபி கமலம் தான். அப்ப தேவன் எம்பெருமானுக்கல்லால் பூவும் பூ. அப்ப நீ கையில நாம கையில பூ வச்சுட்டு இருக்கோம் இல்லையோ, அந்த பூவை என்ன பண்ணணும் கேட்டா அந்த எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கணும். ஏன்னா அந்த பூவை பார்த்து இந்த பூவுக்கு வழி. நாபி கமலம்னு ஒரு பூ இருக்கு இல்லையா, அதை பார்த்து நம்ம கையில ஒரு கமலம் இருந்தா அதை எம்பெருமானுக்கு தான் சமர்ப்பிக்கிறோம், வேற யாருக்கு சமர்ப்பிக்க முடியும்? ஏன்னா வேற யார் படைத்தவர்கள்? அந்த நாபி கமல கதையை கேளுங்கள், கேட்டப்புறம் உங்க கையிலே இருக்கிற பூவை அந்த எம்பெருமானுக்கு சமர்ப்பியுங்கள். பத்மநாப பெருமாள் பார்த்தோம்னா, இந்த பத்மநாப பெருமாள் ஏன்னு சொல்றான்னா இந்த சேவையை சேவிக்கணும் அங்கதான் போனோம். இந்த ஆழ்வாருடைய இந்த பாசுர சேவை இல்ல பத்மநாபன் சொல்றாரா அப்படின்னா, தாமரை உந்தினாலே பத்மநாபன் தான் இருக்கும். பத்ம நாபி அதான் பத்மநாபன், தாமரை உந்தி. தமிழ்ல பத்மநாபன்கிறத தமிழ்ல தாமரை உந்தின்னு சொல்றோம். அங்க பின்னாடி தேவர்கள்லாம் சேவிச்சுட்டு இருக்கா. என்ன சொல்ல வரேன்னு கேட்டானா, நாபி கமலம் இருக்கு இல்லையோ, அங்க ஒரு தாமரைப்பூ இருக்கு. பத்மநாப பெருமாளுக்கு நாபி கமலம் ஒரு தாமரைப்பூ. அது தவிர அவர் கையில ஒரு தாமரைப்பூ வச்சுட்டு இருக்கேன். போனா சேவிக்கலாம். இடது கையில பெருமாள் ஒரு தாமரைப்பூ வச்சுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தான்னா பெருமாளுக்கு தாமரைப்பூவே சமர்ப்பிப்பார் நிறைய திருவடியில. அதுக்கப்புறம் பார்த்தான்னா பெருமாளுக்கு தாமரைப்பூ மாலையே சமர்ப்பிப்பார். மூலவருக்கு இல்லாட்டா கூட உற்சவருக்கு சமர்ப்பிப்பார். அதுக்கப்புறம் பார்த்தானா பெருமாளுடைய திருமார்புல தாமரைப்பூல லட்சுமி பிராட்டியா இருக்க. லட்சுமி பிராட்டிக்கு பத்மப்பிரியே பத்மினி பத்மஹஸ்தே பத்மாலயே பத்மதலாயுதாட்சியின் பத்மாவதி தாயார் தானே அவர் இருக்க. அப்போ மொத்தமே தாமரைப்பூ. அப்ப பெருமாள் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டானா, நீங்களும் கையில தாமரைப்பூ வச்சிருக்கோங்க இல்லையோ, அந்த பூ எனக்கு சமர்ப்பிங்க. இந்த தாமரைப்பூங்கிறது எனக்கு தான் இருக்கும், எனக்கு தான் தாமரைப்பூங்கிறது எனக்கு சொந்தம். என் நாபியில தாமரம், அப்புறம் என் கழுத்துல தாமரைப்பூ எல்லாம் எனக்கு தான். என்னுடைய திருமார்புல தாமரையாள் அப்படின்னு தான் இருக்கோ. அப்ப தாமரைக்கும் எனக்கு தான் தொடர்பு அதிகம். அப்ப உங்க கையில இருக்கக்கூடிய தாமரையை அப்படி இல்லாட்டா அஞ்சலி பத்மத்தையாவது கையை கூப்பிண்டு அஞ்சலியே ஒரு தாமரை பூ மாதிரி தானே இருக்கும், அதையாவது எம்பெருமானுக்கு சமர்ப்பியுங்கள் அப்படின்னு ஆழ்வார் சொல்ற திருவனந்தபுரம் பாசுரத்துல, தாமரை மலர்கள் நல்ல தாமரை மலர்கள் துவளர் ஆய்ந்து கொண்டு அப்படின்னு தாமரை பூவெல்லாம் நன்றாக எடுத்துக்கொண்டு போய் பத்மநாபன் சேவிப்போம் அப்படிங்கிற. ஏன்னா அவன் தாமரை உந்தி. அது மாத்திரம் இல்லாமல் ஒண்ணுமே கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் அடி மக்தேன்னு சொன்ன மாதிரி எல்லாமே தாமரை பூவா இருக்கு, எல்லாமே மிருதுவா இருக்கு. அந்த கையை பார்த்தாலே அழகா இருக்கும். அந்த யோக தாமரை பூ கையில வச்சுட்டு இருக்கிற இல்லையோ, அந்த கையே தாமரை பூ மாதிரிதான் இருக்கும். பாதி மூடி பாதி மறைஞ்சு அப்படிதான் இருக்கும். அப்படிதான் தாமரை பூ வச்சுட்டு இருப்பேன். அப்போ சிவனை அந்த தாமரையுந்தி தனிப்பெரு நாயகா, தனிப்பெரு நாயகனாக இருக்கக்கூடிய எம்பெருமானே அப்படின்னா சகலத்தையும் சிருஷ்டிப்பவன் அர்த்தம். சகலத்தையும் சிருஷ்டிக்கும் போது எம்பெருமானுக்கு கூட சகாயத்துக்கு யார் இருந்தானா யாரும் கிடையாது. வேதத்துல ஏகோகவை நாராயண ஆசீத், நாராயணன் ஒத்தந்தான் இருந்தான். ந பிரம்மா நேசானா, வேற யாருமே கிடையாது. சதேவ சோமேதம் அக்ராசீத் ஏகமேவ அத்விதீயம், ஒருத்தன் மட்டும்தான், வேற யாரும் கிடையாதுங்கிறத பல இடத்துல சொல்றது வேதத்துல. அதான் தனிப்பெரு நாயகன். உபாதான காரணமா வந்தா நிமித்த காரணமா வந்தான்னு அர்த்தம். தாமரையுந்தி வேற காரணம் கூட ஒண்ணும் கிடையாது, இவனேதான் எல்லாமே. தாமரையுந்தி தனிப்பெரு நாயகா,
மூவுலகளந்த சேவடியோயே. இப்படி சிருஷ்டி கர்த்தாவாக இருக்கக்கூடிய திருப்பார்க்கடல்ல இருக்கக்கூடிய எம்பெருமான் அவனேதான் நமக்கு ரக்ஷகன்கிறத காமிக்கிறதுக்கு மூவுலகு அளந்த சேவடியோயே. அப்படிப்பட்ட எம்பெருமானே திருவிக்கிரம அவதாரத்திலே 3 உலகத்தையும் அளந்து தன்னுடைய திருவடியை எல்லாருக்கும் காண்பித்து எல்லாரும் சேஷர்கள் என்பதை காண்பித்து கொடுத்து நமக்கும் அந்த திருவடி கீழே இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து புரிய வச்சிருக்கான். நீங்கள்லாம் என் திருவடி கீழே அப்படின்னு சொல்லி இந்த உலகம் மொத்தமும் எனக்கு சொந்தம் அப்படின்னு. இதுதானே ரக்ஷணம். ரக்ஷணம்னா வேற ஏதோ ரக்ஷணங்கள்லாம் இருக்கட்டும், எத்தனையோ விதமா ரட்சிக்கிறாங்கிறதெல்லாம் இருக்கட்டும். அப்போ பிளைட் ஆக்சிடென்ட்ல இருந்து ஒருத்தர் பொழைச்சுட்டார் அப்படின்னா ஒருத்தர் ஒவ்வொரு மாதிரி பிழைக்கிறான். உள்ள இருந்தே ஒருத்தர் பிழைச்சார், அதுக்கு போகாம ஒருத்தர் பிழைச்சான்னு கதையெல்லாம் வருது. இதெல்லாம் ரட்சணம் இருக்கட்டும். ஆனா உண்மையில பெரிய ரட்சணம் என்னன்னு கேட்டான்னா, எம்பெருமான் இப்படி திருப்பார்க்கடல்ல தேவர்கள் சேவிக்கும்படி இருந்த எம்பெருமான் நாமளும் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த பூமியில வந்து அவதாரம் பண்ணி உலகத்தையும் அளந்து இந்த உலகம் எனக்கு சொந்தம்ங்கிற காண்பித்து நம்மளை பார்த்து நீயும் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு காண்பிக்கிற மாதிரி நமக்கும் சிரஸ்ல தர வச்சு நாமெல்லாம் சேஷங்கிற எண்ணத்தை உண்டாக்கினான் இல்லையா, ஞானத்தை கொடுக்கிறான். அதுதான் பெரிய ரட்சணம். அதனால தாமரை உண்டி பெருமானே, நீ எங்களுக்காக வந்து உலகத்தை அளந்த சேவடி சிவந்த அடியோடு இருக்கக்கூடியவனே, இந்த திருவடியினுடைய பெருமையை என்ன சொல்வேன், நீ சேவடி செவ்வி திருக்காப்பு அப்படின்னு சொல்லும்படியான திருவடியோடு இருக்கிறவனே. சிவநயந்திரன் இவர் முதல் அனைத்தோர் தெய்வ குழாங்கள் கைதொட கிடந்த தாமரையுண்டி தனிப்பெரு நாயகா மூலகளந்த சேவடியோயே. செக்கர்மா முகிலெடுத்து மிக்க செஞ்சுடற் பரிதி சூடி அஞ்சுடர் மதியம் பூண்டு. அர்த்தங்கள்லாம் பார்த்தாச்சு. இருந்தாலும் திருப்பி வேற ஏதாவது அர்த்தம் இருக்குமா விசேஷமா அப்படின்னு பார்க்கலாம். செக்கர்மா முகிலெடுத்து, அதாவது ஒவ்வொரு நிறத்தை சொல்ற பாசுகள் அவனிக்கும் கவனிக்கும். எம்பெருமானுடைய திகழ் பசுஞ்சோதின் திருவேணி சொல்லிச்ச பச்சையா இருக்குங்கிற, மேல ஆபரணங்கள்லாம் சூரிய சந்திரன்லாம் சொல்லிச்சு அப்படி பல 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 பிரகாசமா இருக்குங்கிற, கீழே பீதாம்பரத்தை சொல்லிச்ச சிவப்பா இருக்குங்கிற. செக்கர்மா முகிலெடுத்து சிவந்த மேகம், அப்படி இந்த மேகம் கொஞ்சம் சிவப்பாவும் கருப்பாயும் இருக்கும் இல்லையா. அப்போ ஒவ்வொரு ரூபமும் இன்னொன்னுக்கு பெருமை சேர்க்கிறதான். ஒண்ணு பெருமாளுடைய மாலை கவனிச்சா தெரியும். உற்சவத்துல பெருமாளுக்கு மாலை சமர்ப்பிக்கிறா இல்லையா, ஸ்ரீரங்கம் காஞ்சிபுரம் திருமலையிலும் பெரிய ஊர்கள்லாம் போய் செவிச்சா தெரியும். அந்த மாலையில ஒவ்வொரு நிறமும் ஒவ்வொரு மாதிரி அழகா இருக்கும், ஒரே நிறத்துல இருக்காது. அந்த மாதிரி செக்கர்மா முகிலெடுத்து மிக்க செஞ்சுடற் பரிதி சூடி, எம்பெருமானுடைய திருமேனியே முகில் வண்ணம், அதுக்கு மேல ஆடையா இருந்தா அது எப்படி இருக்கும். அந்த மாதிரி இந்த மேகத்துக்கும் ஒரு ஆடையாக இருக்கும்படி, அதாவது ஆடைனா மென்மையா இருக்கணும். மேகம் எத்தனை மென்மையா இருக்கும். மேகம் அப்படியே தவழ்ந்து போச்ச, அதுக்கு திருமலையில நம்ம மலைக்கு மேல இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், சில சமயம் மேகம் நம்ம பக்கத்திலே போகும், நம்மளை தழுவி கொண்டு போகும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப எப்படி இருக்கும், தழுவி கொண்டு போகும். மேகம் தழுவி கொண்டு போகும்போது எப்படி இருக்கும், நமக்கு உறுத்துமா, நமக்கு வலிக்குமா, அப்படி மெதுவா அப்படியே தென்றல் அப்படியே தடவிண்டு போற மாதிரி, மேகம் அப்படியே தடவிண்டு போற மாதிரி, அந்த மாதிரி பெருமாளுக்கு இந்த பீதாம்பரம் இருக்கும். அதுவே தவிர உறுத்தும்படியாலாம் இருக்காது அப்படிங்கிற அர்த்தம் இங்க கிடைக்கிறது. செக்கர்மா அதனாலதான் முகில் உடுத்து அப்படிங்கிற, ஏன்னா தனியா கிடையாது. ஆனா படிச்சோடி ஆடையிடும் அப்படின்னு ஆழ்வார் சொல்ற, முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்தது படிச்சோதி ஆடையிடும் அப்படின்னு சொல்ற மாதிரியா, எம்பெருமானுடைய திருவேணியே ஒரு சோதியை, அதனுடைய சோதி வந்தா மாதிரி ஆடை இருக்கான், பல்கலன்கள் எல்லாம். அஞ்சுடர் மதியம் பூண்டு அப்படின்னு, மலைன்னு சொன்னா மலைக்கு மேல தலைன்னு ஒண்ணு இருக்கும், அதுக்கு சிகரம்னு பேர் பொதுவாக. அது மாதிரி எம்பெருமான் அப்படின்னா அவனுக்கும் சிகரம் அப்படின்னு ஒண்ணு, எம்பெருமானுக்கு சிரசு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சூரியன் போல கிரீடம், சந்திரன் போன்ற கிரீடம் ரெண்டும் இருக்கு. ஏன்னா ஒண்ணு பிரகாசிக்கிறது, அதிலே சொன்னா இல்லையா, ஒரு பக்கம் பிரகாசம் இருக்கு, ஒரு பக்கம் குளிர்ச்சி இருக்கு, அப்படி எல்லாம் இருக்கு. அதனால அவரவர்கள் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி அனுபவிக்க முடியாது இருக்கு. அஞ்சுடர் மதியம் பூண்டு, அழகான சுடர், தோஷம் எல்லாம் இல்லாமல் கலங்கங்கள்லாம் இல்லாமல் இருக்கக்கூடிய பல சுடர் போன இந்த செக்கர்மாமு எடுத்து மிக்க செஞ்சுடர் பரிதி சூடி
அஞ்சுடர் மதியம் பூண்டு பல சுடர் புனைந்த பவளச் செவ்வாய். பல நட்சத்திரங்கள்ல ஆபரணம் போட்டு வந்துட்டாருன்னு எப்படி இருக்கும் ஒருத்தர். நம்ம கடையில போய் முத்து ரத்னங்கள்லாம் வச்சு கோத்து ஆபரணம் போட்டுக்கிறோம். நேர போய் ரத்னத்தையே ஆபரணம் போட்டுன்னு வந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி பவளம் போன்ற நல்ல பவளங்கள் நிறைந்த பிரதேசங்கள், அதுல பல சுடர் புனைந்த அப்படின்னு பலவிதமாக நட்சத்திரம். இதெல்லாம் கழுத்துக்கு அப்படின்னு வச்சுக்கலாம், மேல சிரசுக்குன்னு வச்ச மாதிரி. பல சுடர் புனைந்த பவளச் செவ்வாய் திகழ் பசுஞ்சோதி மரகத குன்றம். இந்த ஒரு மரகத மலையை பார்த்தா மற்ற மலையெல்லாம் நமக்கு தெரியுமே, அதெல்லாம் கல்லு மலை. அந்த மாதிரி இல்லாமல் இந்த மரகத மலை இருக்கு. கடலோன் கண்மிசை கண்வளர் கடலோன் கைமிசை கண்வளர்வது போல். சமுத்திராஜனுடைய கையில இது அப்படியே அந்த மலையை தாளாட்டுற மாதிரி இருக்கும். சமுத்திரம் கையில வச்சு அப்படியே அப்படியே தாளாட்டுற மாதிரியாக ஆட்டி கொடுக்குற மாதிரி, தூளி ஆட்டுற மாதிரி இருக்குமா. ஏன்னா சமுத்திரத்துல அலையை அடைக்கிறது பார்த்தா அப்படி தோணும். அந்த மாதிரி எம்பெருமான் இருக்கிறதும் அப்படிதான் இருக்குமா. கண் வளர்வது போல் பீதகவாடை முடிப்பூன் முதலா. பீதகவாடை அப்படிங்கிறது சக்கரமா முகிலெடுத்து அப்படிங்கிறதுக்கு. முடிப்பூன் முடி அப்படிங்கிறது செஞ்சுடர் பரிதி சூடி அப்படிங்கிறதுக்கு. பூன் அப்படிங்கிறது அஞ்சுடர் மதியம் பூண்டு அப்படின்னு. அப்புறம் மேதகு பல்கலன் அணிந்து, இது பல சுடர் புனைந்த அப்படிங்கிறதுக்கு. மேதகு அப்படின்னா தகுனா தகுந்ததாக, மே அப்படின்னா மேவி இருக்கிற, கூட சேர்ந்து தகுதியாக இருக்காங்க அப்படின்னால நித்திய அபிமத அனுரூபம் சொல்றாரு இல்லையோ. அந்த மாதிரி கிரீட்ட மகுடன்னு சொல்லச்ச எம்பெருமானுடைய திருமேனிக்கு அபிமதமாகும், எம்பெருமானுடைய திருமேனிக்கு அனுரூபமாக இருக்கக்கூடிய கிரீட்ட மகுட அப்படின்னு சொல்ற. அங்க நித்தியமா இருக்கு, நித்திய நிரவத்திய நிறதிசைய உஜ்ஜல்யா அப்படிலாம் இருக்கு. திருமேனிக்கு ஏற்றதா இருக்கு அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கலாம். மேதகுன்னா மேன்மை பொருந்தியன்னு ஒரு அர்த்தம் உண்டு. மேதகு பல்கலன் அணிந்து சோதிவான். பல்கலன் அப்படின்னா ஏன்னா ஆபரணங்களுக்கு முடிவு கிடையாது, நட்சத்திரங்கள் எத்தனை இருக்கு. அந்த மாதிரி கிரீட மகுட சூடா அவதம்ச மகரகுண்டல கிரேவேக ஹார கேயூர கடக ஸ்ரீவத் சகௌஸ்துவ பீதாம்பர காஞ்சி குண நூபுராதி அபரிமித திவ்ய பூஷணா. அபரிமிதான் போட்டா பாருங்க, அளவில்லா திவ்ய பூஷங்கள். அப்போ சோச்சித தனக்கு உச்சிதமாக இருக்கக்கூடிய இந்த கிரீடம் கூட அப்படின்னு. ஜோதிவாயமும் கண்ணவும் சிவப்ப மெய்திட்டு பச்சை மேனி மிக பகைப்ப அப்படின்னு. அதுக்கு மேல சோதிவாயமும் கண்ணவும் சிவப்ப. அங்க செவ்வாய் பல சுடர் புனைந்த பவள செவ்வாய்ன்னு சொன்னது அப்படியே எங்க வாய்க்கு கொண்டு வந்துட்ட. வாயோடு சொல்லிட்டு நிறுத்தக்கூடாது, வாய் கண்ணு ரெண்டுத்தையும் சொல்லலாம். அங்க மலையை பத்தி சொல்லச்ச வாயின்னு மட்டும்தானே சொன்னார். இங்க கண்ணு ஒண்ணு கூட்டின்னு இருக்கார். ஏன் கூட்டின்னு இருக்காருன்னா அங்க வாய்னா பல இடங்கள்னு அர்த்தம். இங்க வாய்னா வாய் மாத்திரம் இல்ல, திரு பவள செவ்வாய், திரு கண்கள், திரு மூக்கு எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். இங்க மூக்கு கூட கொஞ்சம் சிவந்து இருக்கும் போல இருக்கு. சோதிவாயமும் கண்ணவும் சிவப்ப மீதிட்டு பச்சை மேனி மிக பகைப்ப. இதுக்கெல்லாம் மேல இருக்குன்னு அர்த்தம். பீதகவாடி முடிவும் முதலான ஆரம்பிச்சு என்னென்ன சொன்னோமோ இது எல்லாத்தையும் போட்டி போட்டா கடைசியில ஜெயிக்கிறது பச்சை மேனிதான். மெய்திட்டு முன் சொன்ன அலங்காரங்களை எல்லாம் எல்லாத்தையும் உள்ளடக்கி பார்த்தா மேல இருக்கான். அது கடலோன் கண்மிசை கண்வளர் கைமிசை கண்வளர்வது போல் அப்படின்னு சொன்னதுக்கு ஏத்த மாதிரி இப்போ எம்பெருமானை சொல்லி நச்சு வினை கவர்தலை அரவினமளி ஏறி. கவர்தலைங்கிறதுக்கு பல தலைகளை உடைய அப்படின்னு பெரியவாச்சம்பிள்ளை சாச்சிருக்க. இன்னொரு அர்த்தம் கவர் தலை அப்படின்னா, கவர்னா படர்ந்திருக்கிறன்னு அர்த்தம். அதாவது ஆதிசேஷனுடைய படம் அது படர்ந்து இருக்கும் இல்லையோ, அது சுருங்கி இருக்காது, ஆனா விஸ்தாரமா இருக்கும் சிரசு. அதனால கவர்தலை. ஏன் அப்படி படர்ந்து இருக்குன்னு கேட்டான்னா எம்பெருமானுடைய ஸ்பர்சத்தினாலேங்கிறாங்க. பெருமான் அவருடைய மடியில வந்து படுத்துட்ட உடனே ஆதிசேஷனுக்கு ஆனந்தத்துல அப்படியே பூரிச்சு போய் அப்படியே படம் விஸ்தாரமா இருக்கான். கவர்தலை அரவினவளி ஏறி. ஏரி கடல் நடுவுள் அரிதுயில் அமர்ந்து. அரவி நமளி ஏரிங்கிற அது மேல ஏறி பெருமாள் படுத்துட்டு இருக்கார். இல்ல மேல ஏறி படுத்துட்டு இருக்காருன்னா மேலதான் இருக்க, ஆனா மேல ஏறி படுத்துட்டு இருக்கான்னு ஏன் சொல்றாங்க கேட்டா அத்தனை ஆதரவோடு ஏறி இருக்காங்க. பெருமாள் வாகனத்துல ஏறுற மாதிரி
பெருமாள் ஆதிசேஷ வாகனம், சேஷ வாகனம், கருட வாகனம். தேவப்பெருமாள் கருட வாகனத்துல ஏறி சேவை சாதிக்கிறார் அப்படின்றான். ஏன்னா நமக்கு சேவை சாதிக்கணுங்கிறதுக்காக பெருமாள் மேல ஏறி இருக்காராம். அப்ப ஏறி அப்படியே பறந்து போற மாதிரி இருக்கும் அங்கு. அப்ப ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு தமிழ்ல கருட வாகனத்தை பத்தி. பெருமாள் நல்ல பெருமாள், அவர்தம் திருநாள் நல்ல திருநாள், பெருமாள் சும்மா இருத்தல் இராமையினாலேயே பருந்து எடுத்து போகிறது பாருன்னு ஒரு பாட்டு. அவ்வளவு ஒரு பாட்டு இல்ல, சாதாரண ஒருத்தர் ஒரு கவி பண்ணின பாட்டு. அவர் என்ன சொல்றாரு, தேவப்பெருமாளுடைய கருட சேவையை சேவிச்சுட்டு நாட்டி எத்தனையோ வாகனங்கள்லாம் வருது, பெருமாள் ஏழுறார். எல்லா ஊர்லயும் பெருமாள் சேவிச்சிருக்காரு. அங்கங்க பெருமாள் ஏழுவார், உற்சவம் நடக்கும், பெருமாள் ஏழுவார், ஜனங்கள்லாம் சேவிச்சுட்டு இருப்பான் உண்டு. இப்ப பெருமாள் நல்ல பெருமாள், திருநாள் நல்ல திருநாள், எல்லாம் சரிதான். ஆனா இங்க என்ன விசேஷம் கேட்டா, இந்த பெருமாள் இப்படியே சேவிச்சுட்டு இருக்கிறத, பெருமாள் இப்படியே போயிட்டு இருக்காரா உற்சவத்துல, ஜனங்க சேவிச்சுட்டு இருக்காளா, இதை பார்த்து ஒரு பருந்து, ஒரு கருத்மனானவர் பெருமாள் அப்படியே தூக்கின்னு போயிட்டாராம் மேல. பெருமாள் சும்மா இருத்தல் இராமனாலேயே பருந்து எடுத்து போகிறதே பாருங்க. அதோ பாரு ஒரு பருந்து பெருமாளை எடுத்துட்டு போறது பாருங்க. ஏன்னா அந்த கருடைகளை பெருமாள் ஏறது அப்படிதான் இருக்கும். அப்படியே ஒரு குலுக்கு அப்படியே மேல இழைச்ச அப்படியே கருட வாகனத்தோட பெருமாள் ஆகாசத்துல பறந்து போனா இப்படியோ அப்படி இருக்குமா. அந்த மாதிரியாக வாகனத்திலே பெருமாள் ஏறி அருளுகிறார் நமக்கு சேவை சாதிப்பதற்காக. இது சாதாரணமா வைக்கிறது கிடையாது, பெருமாளை ஏறி அருளுகிறார். அந்த மாதிரி ஆதிசேஷன்ல பெருமாள் சேவை சாதிக்கிறார்னா எதுக்காக கேட்டா, ஆதிசேஷன்ல ஏறி நமக்காக சேவை சாதிக்கிறார் அப்படின்னு வச்சுக்கணுமா. அப்போ ஏரிக்கடல் நடுவுள் அரித்துயில் அமர்ந்து, மேல அறிவே வடிவாக இருக்கக்கூடிய ஒரு துயில் நித்ரை. அந்த நித்ரையிலே பெருமாள் இருக்கா. முதலே சொன்னேன், துயில்னா தூக்கம் அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம், இது அரித்துயில் அப்படின்னு. ஏன்னா ஜெகத் ரட்சணத்தை பத்தி தான் பெருமாள் சிந்திச்சுட்டு இருக்கான் எப்பவுமே. யோக நித்ரை இதே அப்படி சிந்திச்சுட்டு இருக்காமல. சிவனயனிந்திரன் இவர் முதல் அழைத்தோர் தெய்வ குழாங்கள் கைதொட கிடந்த. ரொம்ப பிரசித்தமானவர்கள் சிவன், பிரம்மா, இந்திரன்லாம். இந்திரன் வேதத்துல ரொம்ப பிரசித்தம், நாட்டுல பிரசித்தம் இல்லாட்டா கூட வேதத்துல இந்திரன் ரொம்ப பிரசித்தம். சிவன், பிரம்மா இவர்கள்லாம் புராணங்கள்லாம் ரொம்ப பிரசித்தமானவர்கள். எல்லாரும் சேவிச்சுட்டு இருக்க. எல்லாரும் வானவர் வானவர் கோணோடும்னு சொல்ற மாதிரி மொத்த பேரும் அவளுடைய குடும்பங்களோடு கூட பரிவாரங்களோடு கூட எல்லாரும் வந்து பெருமாளை சேவிச்சுட்டு இருக்க. என்ன சொல்றாங்க கேட்டா, ரெண்டு சொல்றா. ஒண்ணு பெருமாளுடைய அழகிலே தோற்று சேவிக்கிறார்கள். ரெண்டாவது என்ன கேட்டார்னா, நீர் தானே எம்மையும் ஏழுலகம் படைத்து நின்னுள்ளே தோற்றிய இறைவா என்று வெள்ளையரன் நான்முகன் இந்திரன் வானவர் புல்லூர்தி கடல் பணிந்து ஏத்துவரேன்னு ஒரு. வெள்ளையரன்னா சிவன், நான்முகன், இந்திரன், வானவர் இவர்கள்லாம் புல்லூர்தினா பெருமாள், கருட வாகனம் அர்த்தம். புல்லூர்தி கடல் பணிந்து ஏத்துவரேன். எம்பெருமானை போய் ஸ்தோத்திரம் பண்றாளா வாழா. என்ன ஸ்தோத்திரம் பண்றான்னா, கல்வா எம்மையும் ஏழுலகையும் படைத்து நின்னுள்ளே தோற்றிய இறைவா என்று கல்வான்னு சொல்றான். கல்வா எங்க மொத்த பேரையும் படிச்சுட்டு இங்க வந்து படிச்சுட்டு இருக்கீரா அப்படிங்கிறான். எல்லாரையும் சிருஷ்டிச்சவன் நீதானே, உன்னை சேவிக்கவே முடியாது நாங்க நினைச்சிருக்கோம், கடைசியில் இங்கதான் இருக்கிறா நீ. கல்வான எம்பெருமானுடைய சௌலபியத்தை சொல்றது, எம்பெருமானுடைய பரத்தத்தை சொல்றது. கல்வா எம்மையும் ஏழையும் படைத்து நின்னுள்ளே தோற்றிய இறைவா என்று வெள்ளேரன் நான்முகன் இந்திரன் வானவர் உள்ளூர்தி கடல் பணிந்து ஏத்துவரே அப்படின்னு. அப்போ பெருமாளுக்கு இவர்கள்லாம் பெருமாளை இப்படி எல்லாம் சொல்லி அவர்கள் சேவிக்க, பிரம்மாவானவர் திருவனந்தபுரத்துல என்ன சொல்லி சேவிக்கிறார்னா, உண்மை எம்மாலே பூர்த்தியாக உம்முடைய பெருமையை தெரிந்து கொள்ள முடியலையேன்னு இதையே சொல்றார் அப்படின்னு தேசியம் ஒரு ஸ்லோகம் சொல்லிருக்க. அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொன்னா இப்ப நிறைய சமயம் ஆயிடும். நாகம் நாபிச்ச மத்சுதா அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்றா எல்லாரும். தாமரையுந்தி தனிப்பெரு நாயக பெருமாள் என்னன்னா கிடந்த அப்படின்னு. அவர்கள்லாம் சிலர் தொழா நிற்க கிடந்தோங்கிறார். அவளை சேவிச்சுருக்காளே, நம்ம படுத்துட்டு இருக்கலாமான்னா, படுத்துட்டு இருக்கிறதா இவளுக்கு அழகு, அதை சேவிக்கிறதுக்கு தான் அவ வந்திருக்கான். எம்பெருமான் கிடந்த திருக்கோலத்தில் இருக்கிறத சேவிக்கிறதுக்கு தான் அவ வந்திருக்கான். அதனால தாமரையுந்தி தனிப்பெரு நாயக இவனுக்கு சமம் யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லும்படியாக ஒரு தனிமையிலே பெருமை பெற்றவன் எம்பெருமான். அதனால என்ன ஆச்சுன்னு கேட்டா, இவனே சகலத்துக்கும் காரணமானவன், வேற யாரும் கிடையாது அப்படின்னு ஆச்சு. வேதத்துல சொல்லச்ச உபாதான காரணம், நிமித்த காரணம் எல்லாம் இவனேன்னு சொல்லும். அந்த மாதிரி சகலவிதமான காரணமாகவும் இருக்கக்கூடியவன். அது மட்டும் இல்ல,
தனினா உபமானமா கூட யாரும் சொல்ல முடியாது, ஒரு உபமானமும் சொல்ல முடியாது. ஒப்பற்ற நாயகன் அப்படின்னு அர்த்தம். நாயகன்னா சுவாமி. தாமரையுந்தி தனிப்பெரு நாயகா. எல்லாம் தேவர்கள்லாம் ஒரு ஆபத்து இருந்தா பிரம்மா கிட்ட போய் சொல்லுவார், பிரம்மா சிவன் கிட்ட போய் சொல்லுவார், இல்ல சிவன் கிட்ட போய் சொல்லுவார், சிவன் பிரம்மா கிட்ட போய் சொல்லுவார், மொத்த பேருமா எல்லாரும் சேர்ந்து பெருமாள் கிட்ட வருவார். இப்படிதான் புராணத்தெல்லாம் கதை இருக்கும். அப்போ தேவர்கள் எல்லாரும் ஒண்ணு சேருவா. முதல்ல இந்திரன் கிட்ட சொல்லுவா, இந்திரன் அவாள்லாம் கூட்டணும் சிவன் கிட்ட சொல்லுவார், சிவன் அவாள்லாம் கூட்டணும் பிரம்மா கிட்ட சொல்லுவார், பிரம்மா அவாள்லாம் கூட்டணும் பெருமாள் கிட்ட சொல்லுவார், பெருமாள் அவாள்லாம் கூட்டணும் எங்க போனார்னா எங்க போறது, பெருமாள் தான் கடைசி. ருத்ரம் சமாசிதோ தேவா ருத்ரோ பிரம்மாணமாசிதா பிரம்மா மாசிதோ ராஜன்னு நாகம் கஞ்சி துபாசிதா. பாதுகா சாஸ்திரா பெருமாள் சொல்ற, எல்லாருக்கும் ஆசிரியம் பிரம்மா, பிரம்மாவுக்கும் ஆசிரியம் பெருமாள், பெருமாளுக்கும் ஆசிரியம் பாதுகைங்கிறாருங்க. வேடிக்கையா, ஏன்னா பெருமாள் கடைசியில பாதுகை மேலதான் ஏறி நிக்கிறார். அதனால எதுக்கு சொல்ற, தனிப்பெரு நாயகன், தனிப்பெருவன், தனி அப்படிங்கிறபடினாலே ஒப்பற்றவன், பெருனா பெருமை வித்தவன், இவனுக்கு சமமாகவும் யாரும் கிடையாது. நாயகன் தான் சுவாமியா இருக்கிறவன். மூவுலகளந்த சேவடியோயே அப்படிப்பட்டவன் நமக்கு ரக்கணத்திலே அவனுக்கு இருக்கக்கூடிய பெருமை. மூவுலகத்தையும் அளந்து ரட்சித்தவன். யார் இப்படி ரட்சிக்கிறான்? மூவுலகத்தையும் அளந்தபடினாலே மகாபலியும் ரட்சித்து இந்திரனையும் ரட்சித்து, இந்திரனுக்கும் ஒரு குறவும் இல்லை, அவனையும் ரட்சித்து அவனுடைய இடத்தை அவனுக்கு வாங்கி கொடுத்து, மகாபலிக்கும் ஒரு குறவும் இல்லை, அவனையும் ரட்சித்து தன்னையே அவனுக்கு சொந்தமாக்கி அவன் பெருமையை நிலைநிறுத்தி நமக்கும் ஒன்றும் குறவில்லை, நம்மையும் ரட்சித்து நீங்கள் எல்லாம் எனக்கு சேஷர்கள் தாசர்கள் அப்படிங்கிறதை காண்பித்து இப்படி எல்லாம் ரட்சணம் பண்ணவன் யாரு? மூவுலகளந்த சேவடியோயே அப்படின்னு அந்த ரக்கண வைபவத்தையும் சொல்லி முடிக்கிறார். இந்த பாசுரத்தை சொல்லும்போது குறிப்பா ஒரு விஷயம் ஒண்ணு விட்டு போகாம சொல்லணும். அதாவது இந்த பாசுரத்தினுடைய கிட்டத்தட்ட அப்படியே சம்ஸ்கிருதத்துல ஸ்லோகம் இருக்கு, அது ஸ்ரீமத் பாகவதத்துல இருக்கு. ஸ்ரீமத் பாகவதத்துல எப்படி வரும்னு கேட்டான்னா, பிரம்மா முதல்ல பெருமாள் சிருஷ்டிக்கிறார். கொஞ்சம் விஸ்தாரமான இடம் இது. அதாவது மைத்ரேயர் விதுருக்கு சொல்றதா வரும். விதுரை கேட்கிற பெருமாள் எப்படி இருப்பார் அப்படின்னு. அது சொல்லச்ச முதல்ல பிரம்மா நாபி கமலத்துல பிரம்மா வந்த உடனேயே அவர் தனியா இருக்கார், யாருமே இல்லை. என்ன நாம தனியா இருக்கோமே, நம்ம எங்கேருந்து வந்தோம்னு பார்த்தானா நாபி கமலத்திலே வந்திருக்கார். உடனே நாபி கமலை எங்கேருந்து வந்ததுன்னு பார்க்கணும் அவருக்கு ஆசை. யார் இதை சிருஷ்டிச்சவா, இது எங்கேருந்து வந்து நாபி கமலத்துக்கு உள்ளுக்குள்ளேயே போய் பார்க்கிறார். போய் உள்ளுக்குள்ள போறா, அவர் கடைசி வரைக்கும் போக முடியல. நான் நாபி கமலம் ரொம்ப பெருசு, அது தண்டு ரொம்ப பெருசு, பிரம்மாவுக்கே போக முடியல, திரும்பி வந்துட்டார். சரி, யார்தான் சிருஷ்டிச்சாலோ தியானம் பண்ண, என்னை சிருஷ்டித்தவர் யார், இந்த நாபி கமலத்தை சிருஷ்டித்தவர் யார். அப்போ பெருமாள் அவருடைய பிரம்மாவுடைய மனசுக்குள்ள சேவை சாதிக்கிறார். இப்ப ஆழ்வாருக்கு பெருமாள் எப்படி சேவை சாதிக்கிறாரோ அதே மாதிரி பிரம்மாவுக்கு அந்த சேவை சாதிக்கிறார். பெருமாள் நான் திருப்பார்க்கடல்ல பெருமாள் அவன் நாபி கமலத்துல பிரம்மா இருக்கா மாதிரி மொத்தமாக பிரம்மாவுக்கு அப்படியே ஒரு சேவை வருது. அந்த சேவையை பார்க்கிறார் பிரம்மா. அப்போ ஸ்வயம் ததந்தர் ஹிருதயேவ பாதம் அபஷ்யதா பஷ்யத என்ன பூர்வம். இது வரைக்கும் எதை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரோ அதுக்கு மேல ஆச்சரியத்துக்கு மேல ஆச்சரியத்தை பிரம்மா பார்க்கிறார். அப்ப அந்த பெருமாளுடைய திருமேனி எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்லச்ச இந்த பாசனம் அப்படியே சம்ஸ்கிருதத்துல இருக்கு. மிருணாளக உராய தசேஷபோக பரியங்க ஏகம் புருஷம் சயானம் அநாத பத்ராயுதமூர்தரத்ன ஜுபிர்ஹதத்வாந்த யுகாந்ததோயே பிரேக்ஷாம்ஷிபந்தம் ஹரிதோபலாத்ரேஹே சந்தியாப்ரணீவே ருருருக்மமூர்த்னः ரத்னோததாரௌஷதி சௌமனஸ்ய வனஸ்ரஜோ வேணுபுஜாங்கிபாங்கே ஆயாமதோ விஸ்தரத ஸ்வமான தேகேன லோகத்ரய சங்கிரகேண. ஸ்லோகம் அப்படியே தமிழ். அதாவது என்ன சொல்றேன்னா, சுருக்கமா சொல்லணும்னா, பிரேக்ஷாம்ஷிபந்தம் ஹரிதோபலாத்ரேஹே, ஒரு பச்சையில மலை ஒண்ணு ஒரு பெருசா எப்படி இருக்கும் அப்படி இருக்காராம். சந்தியாப்ரணீவே, சந்தியா காலத்து மேகத்தை எப்படி இருக்கும் அதை உடுத்தின்னு இருக்கார். நிவீன வஸ்திரமா உடுத்தின்னு இருக்கார். ஒரு ருக்மமூர்த்னஹ, மேல பார்த்தானா தலைக்கு மேல நிறைய நட்சத்திரங்கள் அதெல்லாம் பிரகாசம் மேல பிரகாசமா இருக்கு. அப்புறம் ரத்னோத தாரௌஷதி சௌமனஸ்ய, மலையில இருக்க ரத்னங்கள் அப்படியே நட்சத்திரம் மாதிரி இருக்கான். வனஸ்ரஜோ வேணும், அதுவும் இல்லாம வனமாலை தரிச்சுட்டு இருக்காரு இல்லையா பெருமாள். அந்த வனமாலையில பலவிதமான வர்ணங்கள்லாம் இருக்கா, இது மலையில பலவிதமான வர்ணங்கள் இருக்க மாதிரி இருக்கான். ஆயாமதோ விஸ்தரதஸ்வமான தேகேன லோகத்ரய சங்கிரகேன, திருப்பார்கடல்ல இருக்கக்கூடிய அந்த பெருமாளுடைய திருமேனி
ஒரு 3 லோகமும் சேர்ந்தா என்ன அளவோ அந்த அளவு இருக்கான். விசித்திர திவ்யாபரணா ஆபரணான் சுகானாம் கிருதஸ்ரீ ஆபாசிதவே சதேகம் அப்படின்னு ஆரம்பிச்சு முகேன லோகார்த்திஹர ஸ்மிருதேன பரிஸ்புர குண்டல மண்டிதேன. முகம்னா வாய், அந்த வாயினாலே ஒரு ஸ்மிதம், ஒரு புன்முறுவல் ஒண்ணு இருக்கான். இப்போ சோதி வாயவும் கண்ணவும் சிவப்ப அப்படிங்கிற மாதிரி சோனாயிதே அந்த புன்முறுவலோட பெருமாள் பாக்குறான்னா சிவப்பா இருக்கான். சோனாயிதேன அதர பிம்ப பாசா பிரத்யர்ஹயந்தம் சுனசேன சுப்ரா. அது மட்டும் இல்லாம மூக்கு ஒண்ணு இருக்கும் இல்லையோ, அந்த மூக்குனாலே குசல் பிரச்சனை பண்றாராம். மூக்க நீட்டுறான்னு சொல்றோம் இல்லையோ, அந்த மாதிரி நம்ம பார்த்தோம்னா உடனே மூக்கு நீண்டு நம்மள குசல் பிரச்சனை பண்ண மாதிரி இருக்கான் அப்படின்னு. எதுவும் பத்மநாபன் கிட்ட சேவிக்கல. பத்மநாபனுடைய முகத்துல மூக்கு தான் சேவையாகும், மற்ற எதுவும் சேவையாகாது. முதல்ல பார்க்கும்போது மூக்கு தான் சேவையாகும். அப்ப பெருமாளுடைய திருமூக்கு தான் தெரிஞ்சு வேற தெரியலையே அப்படின்னா, இந்த பெருமாளுக்கு திருமூக்கு தான் விசேஷம். மூக்குனால இவர் குசல பிரசனம் பண்ற, மூக்க நீட்டி குசல பிரசனம், நம்ம விஷயத்துல மூக்கு நீட்டுற குசல பிரசனம் பண்ற, அப்படியே 4 நாள் செவிச்சுன்னே வாங்கும், அப்புறம் எல்லாம் தெரியும் அப்படின்னு அந்த ஊர்க்கார. அந்த மாதிரி இங்க இருக்கு. பிரத்யர்ஹயந்தம் சுனசேன சுப்ரா. பிரத்யர்கணம்னா குசல பிரசனம் அர்த்தம். சேவிக்கு அந்த வாழ்க்கெல்லாம் மூக்குனாலேயே பதில் சொல்றாராம் பெருமாள். கண்ணால பதில் சொல்றா, கடாட்சத்தினால எல்லா பெருமாளும். இவர் மூக்கனால பதில் சொல்றாரு போல இருக்கு. ஆச்சரியமான திருமூக்கு சேவிச்சேன்னுவா, அது போரும் நமக்கு. திருமூக்கு எனது ஆவியுள்ளே அப்படின்னு அம்மாழ்வார் சொல்ற மாதிரி அந்த திருமூக்கு தான் எனது ஆவியுள்ளே இருக்கு அப்படின்னு சொல்ற. என் மனசுக்குள்ள அதுதான் இருக்குங்கிற. ஈட்டிய வெண்ணை உண்டான் திருமூக்கு எனதாவியுள்ளே அப்படின்னு ஆழ்வார் சொல்ற மாதிரியான ஒரு அனுபவம். இதே அனுபவத்தை அந்த பிரம்மாவுக்கு முதல்ல கொடுத்திருக்கார் பெருமாள். அப்புறம் பிரம்மா சேவிச்சுட்டு ததர்ஷ தேவோ ஜகதோ விதாதா நாதப்பரம் லோக, நிறைய ஸ்லோகம் இருக்கு இங்க. அதுக்கப்புறம் பிரம்மோ வாச்சன், பிரம்மா ஸ்தோத்திரம் பண்றார். ஆக எப்படிப்பட்ட ரூபத்தை நான் சேவித்தேன் எம்பெருமானே. தத்வா இதம் புவன மங்கள மங்களாய ஜானேஸ்தனோ தர்சிதம் தௌ உபாசகானாம் தஸ்மை நமோ பகவதோனு விதேம துப்யம் யோனாதிருதோ நரக பாக்பிரசக் பிரசங்கைஹி. எம்பெருமானே, புவன மங்களமான ஒரு ரூபம். இந்த ரூபம் எங்களுடைய மனசுக்குள்ள என்னன்னைக்குமே நிற்கும். நாங்க இதே தியானம் பண்ணிட்டு இருப்போம். எங்களுக்கு வேற என்ன வேணும்? எங்களுக்கு வேற லோக சிந்தையெல்லாம் எதுவே வேண்டாம். தாவத்பயம் திரவிணகேக சுகுன் நிமித்தம் சோகஸ்பிருஹா பரிபவோ விபுலஸ்ச லோபா தாவன்மமேத்ய சத்கிரஹ ஆர்த்தி மூலம் யாவன்ன தேங்கிரிம பயம் பிரவர்ணீத லோகா. பெருமா சொல்றாரு, எம்பெருமானே, லோகத்துல யார் யார் பிறக்கிறானோ அவனுக்கெல்லாம் சம்சார பயம் இருக்கும். சம்சாரத்துல எத்தனையோ பிக்கல் பிடுங்கல்கள், எத்தனையோ கவலைகள், பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். அப்ப நீ என்ன பண்ணணும்னு கேட்டா, உன்னுடைய இந்த ரூபத்தை அவளுக்கு காமிச்ச உடனே இதுல ஈடுபட்டவளுக்கு அது மறந்து போயிடும். இது என்ன அழகா இருக்கு, பெருமாள் அழகா என்ன அழகா சேவை சாதிக்கிறான் அப்படின்னு இதுல ஈடுபட்டு அவர்கள் இந்த சம்சாரத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மறந்து உன்னுடைய திருமேனியில ஈடுபடும்படி ஒரு திருமேனி இருக்கு. இதை பார்த்தா அது மறந்து போயிடுமா? அப்படி இருக்கு. அப்படியே நீ சேவை சாதிக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சு பிரம்மாவும் விஸ்தாரமா ஸ்தோத்திரம் 25 ஸ்லோகத்துல ஸ்தோத்திரம் பண்ற. சோதாவதப்ரகருணோ பகவான் விவருத்த பிரேமஸ்மிதேன நயனாம்புருகம் விஜிரும்பன்னு உத்தாய விஸ்வ விஜயாய ச நோ விஷாதம் மாக்யாகிராபனயதாத் புருஷ புராணஹா அப்படின்னு அந்த கடைசி ஸ்லோகமானது வருது. பெருமாளும் விசேஷமான கட்டாட்சம், விசேஷமான புன்முறுவல் இதெல்லாம் பண்ணி அருளினார் அப்படின்னு வரும். அதுவும் இல்லாம கையினாலையும் நமக்கு சிரஸ் மேல கை வச்சு அனுகிரகம் பண்றவரா பெருமாள் இல்லையா? பத்மநாப பெருமாளுடைய கை இப்படிதான் இருக்கும். நம்ம தலைக்கு மேல கை வச்சு தடவி அனுகிரகம் பண்ற மாதிரி இருக்குமா. அதை துடைத்த கோவிந்தனாரே அப்படின்னு ஆழ்வார் பாடுறார். குமரனார் தாதை துன்பம் துடைத்த கோவிந்தனாரே அப்படின்னு துன்பத்தை துடைக்கிறார். கஷ்டத்தை போக்கணும்னா என்ன பண்ணுவாங்க கேட்டா, தலைமையில கை வச்சு ஆறுதல் சொல்லுவா இல்லையா? அந்த மாதிரிதான் பத்மநாப பெருமாள் நம்ம தலைமையில கை வச்சு ஆறுதல் சொல்ற மாதிரிதான் இருப்பார். அதனாலே சம்சார துக்கத்தை மறந்து இதுல ஈடுபடும்படியாக பெருமாளுடைய ஒரு திருமேனி சேவை சாதிக்குவோம். அந்த திருமேனி ஆழ்வார் நேர சேவை சாதிச்சு அதை நமக்காக இந்த பாசுரத்திலே அனுபவிக்கிறார். செக்கர்மா முகிலடித்து மிக்க செஞ்சுடற் பரிதி சூடி அஞ்சுடர் மதியம் பூண்டு பலசுடர் புனைந்த பவளச் செவ்வாய் திகழ் பசுஞ்சோதி மரதக குன்னம் கடலோன் கைவிசை கண் வளர்வது போல் பீதகவாடை முடிப்பூன் முதலா மேதகு பல்கல நடிந்து சோதிவாயவும் கண்ணவும் சிவப்ப மீதிட்டு பச்சை மேனி மிக பகைப்ப நச்சுவினை கமறுதலை அரவினமளி ஏறி எரிகடல் நடுவுள் அரிதுயில மருந்து
சிவனயன் இந்திரன் இவர் முதல் அனைத்தோர் தெய்வ குடாங்கள் கைதொடக் கிடந்த தாமரையுந்தி தனிப்பெரு நாயகா மூவுல கலந்த சேவடியோயே. ஆழ்வாரும் பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.